It's very important that brothers meet together like this. இது போன்ற சகோதரர்கள் கூடுவது மிக முக்கியமானது. Because God made man first. என்றால் தேவன் முதலாவது மனிதனை உண்டாக்கினார். And then he made the woman. அதற்கு பிறகு ஸ்திரியை உண்டாக்கினார். And that order is given importance in 1 Timothy chapter 2. இந்த வரிசைக்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலேயும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 Timothy 2 verse 8. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். And before we read it, just read verse 7. நாம் அதை வாசிப்பதற்கு முன்பதாக 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Paul says, I was appointed as an apostle. நான் அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். And I'm telling the truth, and I'm not telling a lie. நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். Again he says, I'm a teacher of the Gentiles. புறஜாதிகளுக்கு நான் போதகனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று மீண்டுமாய் சொல்கிறார். And truth. விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுவதற்கு. It says, therefore, I say, men should pray everywhere, lifting up holy hands without wrath and dissension. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். He emphasizes that he's saying that in verse 7, I'm not telling a lie, I'm speaking the truth. 7ஆம் வசனத்திலே நான் பொய் சொல்லவில்லை உண்மைதான் சொல்லுகிறேன் என்று வலியுறுத்தி சொல்கிறார். Then I want women, verse 9, to dress modestly and discreetly. ஸ்திரீகள் அவர்கள் தகுதியான வஸ்திரத்தை அவர்கள் அணிய வேண்டும் என்று சொல்கிறார். And by good works, verse 10, as is proper for women making a claim for godliness. அவர்கள் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளாலே அலங்கரிக்க வேண்டும். A woman must quietly receive instruction. Verse 11. 16ஆம் வசனத்திலே அமைதியோடு கூட கற்றுக்கொள்ள வேண்டும் புத்திமதியை என்று சொல்கிறார். I do not allow a woman to teach or have authority over a man, but to be quiet. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். That doesn't mean they don't open their mouths. அவர்கள் வாயை திறக்கக்கூடாது என்று பொருள் அல்ல. Because even in brethren assemblies where they don't allow them even to pray, they allow them to sing. பிரதரன் அசெம்பிளி என்ற சபையிலே அவர்கள் ஸ்திரீகளை பேச அனுமதிக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் பாடல் பாடுவதற்கு அனுமதிக்கிறார்கள். So when you sing, you are praying to God. நீங்கள் பாடல் பாடும்பொழுது தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்கள். So there's an inconsistency to say you can sing but you can't pray aloud. நீங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் நீங்கள் பாட்டு பாடலாம், ஆனால் ஜெபிக்க கூடாது என்று சொல்லுவதிலே அவர்கள் ஒரு நியாயத்தை கடைபிடிப்பதில்லை. So when it says a woman should be quiet, it is in relation to teaching. ஆகவே ஒரு ஸ்திரீ அமைதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது போதிக்கிற விஷயத்திலே தான் அமைதியா இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். You can share their testimony or share what God has spoken to them. தங்களிடத்தில் தேவன் பேசின காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். Even in a church. ஒரு சபையிலும் கூட. 1 Corinthians 14 is clear. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே அது தெளிவாக இருக்கிறது. Two things a woman cannot do, verse 12, they cannot teach, they cannot have authority. இரண்டு காரியங்களை ஸ்திரீகள் செய்யக்கூடாது. ஒன்று போதிக்க கூடாது, இரண்டு அதிகாரம் செலுத்தக்கூடாது. And the reason? புருஷர்கள் மீது. The reason is verse 13, Adam was made first. காரணம் என்னவென்றால் ஆதாம் முதலாவது உருவாக்கப்பட்டான். So there's a significance in that. ஆகவே இதிலே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. God could have made two models of clay and breathed into them simultaneously, man and wife. தேவன் ஒரே நேரத்திலே இரண்டு உருவங்களை களிமண்ணாலே செய்து அவர்களை ஆணும் பெண்ணுமாய் ஒரே நேரத்தில் உண்டாக்கி இருக்க முடியும். But there's a wisdom in God in making man first and then taking his rib out and making a woman after that. ஆகவே மனிதனை முதலாவதாக உண்டாக்கி அதற்கு பிறகு அவனுடைய விலாவை எடுத்து ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினதிலே ஒரு தேவ ஞானம் அங்கே இருக்கிறது. Now I know some churches ignore that. சில சபைகள் இதை அவர்கள் தள்ளி விடுகிறார்கள். Particularly some Pentecostal church in America, the women are the pastors also. குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள சில பெந்தகோஸ்தே சபைகளிலே ஸ்திரீகள் பாஸ்டராக கூட இருக்கிறார்கள். But that is not the only verse that people disobey in the Bible. There are hundreds of verses people disobey in the Bible.
இந்த ஒரு வசனத்துக்கு தான் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று அல்ல, நூற்றுக்கணக்கான வசனங்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். And then to enforce that teaching, Paul says one more reason: Adam was not deceived first. இந்த புத்திமதியை அவர் வலியுறுத்துவதற்கு ஆதாம் முதலாக வஞ்சிக்கப்படவில்லை என்று சொல்கிறார். The woman was deceived. ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள். So there are two reasons. ஆகவே இரண்டு காரணங்கள் உண்டு. And those are both mentioned in verse 13 and 14. 13-14 வசனங்களிலே இந்த இரண்டு காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. But that does not mean the women have no ministry. ஆகவே சகோதரிகளுக்கு ஊழியமே இல்லை என்று பொருள் அல்ல. They can bear children and அவர்கள் பிள்ளைகளை பெற முடியும். They can bring them up in faith and love. பிள்ளைகளை விசுவாசத்திலும் அன்பு பரிசுத்தத்திலும் அவர்கள் வளர்க்க முடியும். By their own faith and love. தங்களுடைய சொந்த விசுவாசத்திலேயும் அன்பினையும். And Timothy's mother is a great example of that. தீமோத்தேயுடைய தாய் மிகப்பெரிய ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். Her husband was an unbeliever. அந்த தாயினுடைய கணவர் அவர் அவிசுவாசியா இருந்தார். And she single-handedly brought up Timothy to be one of the finest servants of God next to Paul. பவுலுக்கு அடுத்தபடியாக மிகவும் நல்ல நேர்த்தியான ஒரு தேவ ஊழியராக இருக்கும்படியாக அவர்கள் தனி ஆளாக தீமோத்தேயை வளர்த்தார்கள். I can say that it's my wife who brought up my 4 sons because I was traveling so much. நான் நீண்ட பிரயாணங்களை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய துணைவியார் தான் என்னுடைய 4 மகன்களையும் வளர்த்தார்கள் என்று நான் சொல்ல முடியும். So I could only discipline them something when I was at home. நான் ஏதோ வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களை நான் சிட்சிக்க வேண்டியதா இருந்தது, அவ்வளவுதான். 90% it was she who brought up the children. 90% பிள்ளைகளை வளர்த்த பொறுப்பு என்னுடைய துணைவியாரையே சாரும். A woman has a great influence on the children because she's பிள்ளைகளிடத்திலே அதிகமான செல்வாக்கு செலுத்துகிறவர்கள் தாய்மார்கள் தான். Most of the time at home. ஏனென்றால் அவர்கள் அதிகப்படியான நேரம் வீட்டில் இருக்கிறார்கள். So in the church the number one responsibility is for the man. ஆகவே சபையிலே பொறுப்பாய் முதல் நபர் பொறுப்பாய் இருக்கக்கூடியவர் ஒரு மனிதர் தான், ஆண் தான். And if you are, all of us in India anyway believe that the woman's primary responsibility is at home. இந்தியாவில் உள்ள அநேகர் நாம் நம்புகிறது என்னவென்றால் ஒரு ஸ்திரீயுடைய பொறுப்பு அதிகமாக குடும்பத்திலே தான் இருக்கிறது என்று. That's right. But then it is a shame that the brothers don't take the lead in the church. ஆனால் அதே சமயத்திலே சகோதரர்கள் சபையிலே பொறுப்பெடுக்க தலைமைத்துவத்தையும் பொறுப்பையும் எடுக்காதிருப்பது ஒரு வெட்கத்துக்குரிய காரியமா இருக்கிறது. Even if you're not much at home, most of the day you're at work. நீங்கள் குடும்பத்தில் அதிக நேரம் இருப்பதில்லை, அதிகப்படியான நேரம் நீங்கள் உங்கள் வேலையிலே செலவு செய்கிறீர்கள். Yet the Bible says it is fathers, Ephesians 6:4, who must discipline their children. எபேசியர் 6:4 தகப்பன்மார்கள் தான் பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. And teach their children from the word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். That is the responsibility of the father. இது தகப்பனுடைய பொறுப்பு. So all of you need to ask yourself one question. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்க வேண்டும். Are you teaching your children the word of God regularly? நீங்கள் ஒழுங்காக தேவனுடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீர்களா? I did that from the earliest stage for all my 4 sons. என்னுடைய 4 மகன்களுக்கும் நான் ஆரம்பத்திலிருந்தே அதை நான் செய்து வந்தேன். My aim was that before they leave for college at the age of 18, அவர்கள் கல்லூரிக்கு போக முன்பதாக 18 வயது ஆகும் பொழுதே they should be born again. அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். They have taken baptism. ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். And they should have read through the Bible at least once. ஒரு முறையாவது வேதத்தை முழுமையாக வாசித்திருந்திருக்க வேண்டும். Or at least know the Bible. அல்லது வேதத்தை அறிந்திருக்கவாவது வேண்டும். And know the teachings of the church. சபையினுடைய போதனை என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். Even if they have not read through the whole Bible, they should at least have read through the whole New Testament. அவர்கள் முழு வேதத்தையும் வாசித்திருந்திருக்காவிட்டாலும் கூட புதிய ஏற்பாடையாவது ஒரு முறையாவது வாசித்திருந்திருக்க வேண்டும். They must know what we stand for in the church. சபையில நாம் எதற்காக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். That is the only way you can raise another generation to be witnesses following you. உங்களை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய விதத்திலே நாம் செய்ய வேண்டுமானால் இது ஒரே வழிதான் உண்டு. It's not enough for you to be a good example. நீங்கள் நல்ல மாதிரியாக இருந்தால் மட்டும் போதாது. You have to raise up another generation that will continue the work you have begun. நீங்கள் செய்த அந்த வேலையை தொடர்ந்து செய்யும்படியாக இன்னொரு சந்ததியை நாம் எழுப்ப வேண்டும். In the world they understand that. உலகத்தார் அதை விளங்கிக் கொள்கிறார்கள். You look at some of the big business houses in India.
இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொழிற்கூடங்களை எண்ணி பாருங்கள், தொழில் அதிபர்கள் எண்ணி பாருங்கள். The Tatas, டாடா, பிர்லா, அம்பானி, they are all training their children to take over their business. தங்களுடைய தொழிலை, தங்கள் வர்த்தகத்தை தங்களுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு நன்றாக பயிற்சி கொடுக்கிறார்கள். Now the grandchildren and great grandchildren are running the business. இப்பொழுது அவருடைய பேர பிள்ளைகளும் கொள்ளு பேரன்களும் அந்த தொழிலை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள். Where do we see that in the church? சபையில் நாம் எங்கே இதை பார்க்கிறோம்? A lot of Pentecostal pastors, they just make their children the chairman of the board after they retire. அநேக பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மார்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அந்த போர்டுக்கு சேர்மனாக அவர்கள் அமர்த்துகிறார்கள். And most of those children are wayward and worldly. அந்த பிள்ளைகளில் அநேக பேர் அவர்கள் வழி விலகி போனவர்களாய் உலகத்தாராய் இருக்கிறார்கள். And are bigger lovers of money than their parents. பெற்றோரை காட்டிலும் அதிகமாய் பணத்தை நேசிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். We don't want to spend time criticizing others. நாம் மற்றவர்களை விமர்சித்துக் கொண்டு நம்முடைய நேரத்தை செலவு செய்ய விரும்பவில்லை. Jesus spent very little time talking about the Pharisees. பரிசேயர்களை குறித்து பேசுவதில் இயேசு சொற்பமான நேரத்தை தான் செலவு செய்தார். We have to speak about it, but not too much. நாம் அவர்களை குறித்து பேசித்தான் ஆக வேண்டும், ஆனால் அதிகப்படியாக பேச தேவையில்லை. And so it is by example that we are to lead our children. ஆகவே மாதிரியாகத்தான் இருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் வழி நடத்த வேண்டும். So before any of you seek to become leaders and elders in the church, ஆகவே சபையிலே நான் தலைவனாக வேண்டும் அல்லது மூப்பராக வேண்டும் என்று நீங்கள் நாடுவதற்கு முன்பதாக, and want to lead number of brothers in the church, சபையிலே அநேக சகோதரர்கள் சபை நடத்துகிறார்கள். Ask yourself whether you have led your children in the right way at home. உங்களுடைய பிள்ளைகளை குடும்பத்திலே சரியாய் நடத்தினீர்களா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். Because 1 Timothy 3 says, ஏனென்றால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், verse 5. 5ஆம் வசனம். See, it's the same continuation of what we were just reading about man being the leader. ஒரு புருஷன் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம், அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். He goes on to talk about a man should be an elder. ஒரு மனிதன் மூப்பராய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். Only men can be elders. ஆண் புருஷர்கள் மட்டும்தான் மூப்பராய் இருக்க முடியும். And it must be a person, verse 5, who knows how to manage his own household well. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை அவன் நன்றாக நடத்த அறிந்திருக்க வேண்டும். Verse 4, keeping his children under control with all dignity. தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும் அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். If he cannot bring up his own children to follow the Lord, how is he going to take care of the church of God? Verse 5. தேவனை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே தன்னுடைய பிள்ளைகளையே அப்படி ஆக்கவில்லை என்று சொன்னால் சபை எப்படி அவர் விசாரிப்பார்? So all of you who are now elders, ask yourself, what are your children like? ஆகவே மூப்பர்களாய் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். Not one or two of them. 1-2 பேர் இருந்தால் போதாது. All of them. எல்லா பிள்ளைகளும். And if they are not all following the Lord, அவர்கள் எல்லாரும் தேவனை பின்பற்றவில்லை என்றால், I am not asking you to go and resign your eldership. நீங்கள் மூப்பர் பதவியிலிருந்து நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. I am asking you to meditate on verse 4 and 5 here. இங்கே 4-5 வசனங்களை தியானிக்கும்படியாக கேட்கிறேன். And fall on your face before God. தேவனுக்கு முன்பாக விழுங்கள். And don't make the excuse, what can we do, brother? Some children grow up like that. சில பிள்ளைகள் அப்படித்தான் வளர்ந்திருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது பிரதர் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். இல்லை. Proverbs 22:6. நீதிமொழிகள் 22:6. Train up a child in the way he should go. When he is old, he will not depart from it. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலே அதை விட்டு விலகாதிருப்பான் என்று வாசிக்கிறோம். You don't know that verse, please look it up. அந்த வசனம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து அதை எடுத்து பாருங்கள். Proverbs 22:6. நீதிமொழிகள் 22:6. Here is, in many parts of scripture, there is man's part and God's part. அநேக வேத பகுதிகளிலே தேவனுடைய பங்கு ஒன்று உண்டு, மனிதனுடைய பங்கு என்று ஒன்று உண்டு. Believe in the Lord Jesus Christ and you'll be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். Your part is to believe, God's part is to save you. உன்னுடைய பங்கு நீ விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய பங்கு உன்னை ரட்சிப்பது. Trust in the Lord with all your heart and he will direct your paths. உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாயிரு, அவர் உன் பாதையிலே வழிநடத்துவார். That is Proverbs 3. அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். God's part, your part is to trust in the Lord with all your heart. His part is to direct your paths. உங்களுடைய பங்கு கர்த்தரை முழு இதயத்தோடு நம்புவது, அவருடைய பங்கு
உங்களுடைய வழிகளை உங்களை தம்முடைய வழிகளை நடத்துவது. Proverbs 22:6, your part and God's part. அதே போல நீதிமொழிகள் 22:6 உங்களுடைய பங்கும் உண்டு, தேவனுடைய பங்கும் உண்டு. Train up a child in the way he should go. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. That's your part. அது உங்களுடைய பங்கு. God's part, when that child is older, he will not depart from it. தேவனுடைய பங்கு என்னவென்றால் அந்த பிள்ளை முதிர் வயதாகும் பொழுதும் அதை விடாதிருப்பான். And if that is not true in your life, in the life of your children, my dear brothers, please fall on your face before God and repent. இது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மெய்யாக இல்லை என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் மூங்குப்புற விழுந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். Even one of your children are gone astray. உங்களுடைய பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை வழி விலகி போயிருந்தாலும் கூட repent. மனம் திரும்புங்கள். Say, Lord, I have not done my part. ஆண்டவரே, என்னுடைய பங்கை நான் சரியாய் செய்யவில்லை. You can't say God did not do his part. தேவன் அவருடைய பங்கை செய்யவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. When he is old, why has he departed from it? அவன் முதிர் வயதில் ஏன் அதை விட்டு விலகி போய்விட்டான்? Is it because God did not do his part? தேவன் தம்முடைய பங்கை செய்ய முடியாததாலா? He says he will not depart from it the right way. முதிர் வயதில் அவன் அதை விட்டு விடாதிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. Then why did it happen with any of your children? அப்படி இருந்தும் ஏன் உங்களுடைய பிள்ளைகளிலே ஒரு சிலருக்கு அப்படி நடந்தது? Why is it your children don't value CFC church? ஏன் உங்களுடைய பிள்ளைகள் CFC சபையை மதிப்பதில்லை? Ask yourself why. ஏன் என்று நீங்களே கேட்டு பாருங்கள். Don't pride yourself that you can preach so many wonderful things. அற்புதமான காரியங்களை நான் பிரசங்கிக்க முடியும் என்பதனாலே நீங்கள் மகிமைப்பட வேண்டாம். Why your son or daughter is not interested in being in a CFC church? ஏன் உங்களுடைய மகனோ மகளோ CFC சபையில் இருப்பதற்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது? Even if it's a daughter. மகனா இருந்தாலும் சரி. You ask Vincent, who brought him to CFC? வின்சென்ட் அவர்களை கேட்டு பாருங்கள், CFCக்கு அவர்களை யார் கொண்டு வந்தது? He was against CFC in the beginning. ஆரம்பத்திலே CFCக்கு விரோதமாக இருந்தார். His wife. அவருடைய துணைவியார். What an example. என்ன ஒரு உதாரணம். There is no excuse. சாக்கு போக்கு இல்லை. We have to humble ourselves and say God's word is right. தேவனுடைய வார்த்தை மெய்யா இருக்கட்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும். You know that verse in Romans 3 which says, let God be true and every man a liar. தேவன் சத்தியவர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். That's very important to remember. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக முக்கியம். Let God be true and every man a liar. தேவன் சத்தியவர், மற்ற என்ற மனுஷனும் பொய்யன். So when God says, you do your part in bringing up your children in the way of the Lord, I'll do my part to make sure when they're old they will not depart from it. ஆகவே தேவன் சொல்கிறார், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நீ நடத்து, அவன் முதிர் வயதிலேயும் அவன் அதை விட்டு விடாதிருப்பான் என்று சொல்கிறார். The way your children are going, you have to say, I taught my children that when they were young. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் எந்த வழியிலே போகிறார்களோ நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் சிறியவனா இருந்த பொழுது இந்த வழியை நான் தான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்ல வேண்டும். Or you say, I neglected them. அல்லது நான் அவர்களை கண்டுக்காமல் விட்டுவிட்டேன் என்று சொல்லுங்கள். I was busy making money. நான் பணம் சம்பாதிப்பதிலேயே பிஸியாக இருந்தேன். I was busy shouting at my wife. மனைவி திட்டுவதிலேயே நான் பிஸியாக இருந்தேன். And I was a bad example. நான் தவறான மாதிரியா இருந்தேன். Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். And pray, Lord, at least now, please, I repent, I take the responsibility, I've sinned. At least now bring my children back into the right way. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன். ஆண்டவரே, இப்பொழுதிலிருந்து நான் பொறுப்பெடுக்கிறேன். இப்பொழுதாவது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். That otherwise your children will be lost. இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகள் தொலைந்து போய் விடுவார்கள். You may be in heaven and you'll see your children in hell for eternity. நீங்கள் ஒருவேளை பரலோகத்தில் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் நரகத்திலே நித்தியமாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். You want to see that? நீங்கள் அதை பார்க்க வேண்டுமா? Don't take this lightly. இதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். Christ is coming soon, we must be ready. கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். And then we can go to what is our part in the church. அதற்கு பிறகு நாம் சபையில் நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் ஆராயலாம். A man must be a leader. ஒரு புருஷன் அவன் தலைவனா இருக்க வேண்டும். Be an example. ஒரு மாதிரியா இருக்க வேண்டும். Leading is not primarily by speaking. நடத்துவது என்பது பிரதானமாக பேசுவதிலே அல்ல. Many times you have heard me quote Acts 1 verse 1. அநேக சமயங்களிலே நான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் மேற்கோள் காட்டுவதை நீங்கள் கேட்டிருந்திருப்பீர்கள். You know, Acts 1:1 is Luke wrote the book of Acts, by the way. அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினவர் லூக்கா. Before that he wrote the Gospel of Luke.
அதற்கு முன்பு பரிசுத்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதினார். And both of them were written to a man called Theophilus. இரண்டுமே தேயோப்புலு என்கிற மனிதனுக்கு எழுதப்பட்ட நிருபம். Now he's writing the second book, Acts, and he writes to Theophilus. இப்பொழுது தியோப்புலுவுக்கு இரண்டாவது புத்தகத்தை எழுதுகிறார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். He said, the first book I wrote to you, this is the subject of it. நான் முதல் புத்தகத்தை எழுதினேன், இதுதான் அதனுடைய கருத்து. What Jesus began to do, இயேசு செய்ய ஆரம்பித்த காரியங்கள், and then taught. அதற்கு பிறகு அவர் உபதேசித்த காரியங்கள். He did and then taught. அவர் செய்யவும் பின்பு உபதேசிக்கவும். Remember that. Jesus first did something, then only he taught it. இயேசு முதலாவது ஒன்றை செய்தார், அதற்கு பிறகுதான் அதை போதித்தார். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். He never taught anything he did not do. அவர் செய்யாத ஒன்றையும் அவர் பேசவில்லை. If he spoke strongly against controlling your tongue and not getting angry, நாவை கட்டுப்படுத்துகிற விஷயம், கோபப்படக்கூடாது என்கிற விஷயத்தை குறித்து அவர் மிகவும் கடினமாய் பேசியிருக்கிறார் என்றால், it's because he practiced it for 30 years at home. அவர் குடும்பத்திலே 30 ஆண்டுகளாக அதை நடைமுறைப்படுத்தினார். With 4 difficult younger brothers, மிகவும் கடினமாய் இருந்த 4 இளைய சகோதரர்கள் மத்தியிலேயும், and 2 younger sisters, 2 இளைய சகோதரிகள், living with them at least for 20 years at home, குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளாவது அந்த குடும்பத்தில் அவர் வாழ்ந்திருந்திருப்பார். and never losing his temper. ஒரு காலம் அவர் கோபப்படவில்லை. He has the right to speak and அவர் say, பேசுவதற்கு, you should not get angry. நீ கோபப்படக்கூடாது என்று பேசுவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. But you can't have the right to speak that if you have not practiced that at home. நீங்கள் குடும்பத்திலே அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. He had the right to speak that you should not lust after a woman with your eyes. உங்களுடைய கண்களினாலே இச்சிக்க கூடாது என்று பேசுவதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. Because for 30 years he had practiced, he had done it and then taught it. ஏனென்றால் 30 ஆண்டுகளாக அவர் அதை செய்தார், அதற்கு பிறகு உபதேசித்தார். He said, love your enemies. சத்துருவை நேசியுங்கள். He had done that for 30 years. 30 ஆண்டுகளாக அவர் செய்தார். Do good to those who hate you. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். He had done that for 30 years. 30 ஆண்டுகளாக அவர் அதை செய்தார். Pray for those who despitefully use you and persecute you. உங்களை உபத்திரவப்படுத்தி துன்பப்படுத்துவதற்காக ஜெபியுங்கள். He had done that. அவர் அதை செய்திருக்கிறார். Greet those who don't want to greet you. உங்களை வாழ்த்தாமல் இருக்கிறவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள். Jesus did that for 30 years and so he has a right to speak about it. இயேசு 30 ஆண்டுகள் அதை பயிற்சித்தார். ஆகவே அதை குறித்து பேசுவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. Be anxious for nothing. ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். He had practiced it for 30 years. அவர் 30 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்தினார். Do not love money. பணத்தை நேசிக்க வேண்டாம். He had practiced it for 30 years. அவர் 30 ஆண்டுகள் அதை நடைமுறைப்படுத்தினார். My dear brothers, let me say something. என் அருமையான சகோதரர்களே, நான் ஒன்றை சொல்கிறேன். If we in CFC begin to preach what we have not practiced, நாம் நடைமுறைப்படுத்தாத பின்பற்றாத காரியங்களை நாம் பேச ஆரம்பித்து விட்டால், in a very short time we will be exactly like those churches which we call Babylon. இன்றைக்கு நாம் பாபிலோன் என்று அழைக்கக்கூடிய சபைகளைப் போல வெகு சீக்கிரமாய் நாம் மாறிவிடுவோம். And the failure will be 100% with the brothers in the church. அந்த வீழ்ச்சிக்கு 100% காரணம் சபையில் உள்ள சகோதரர்கள் தான். Not the sisters. சகோதரிகள் அல்ல. They are not the ones who are responsible. அவர்களுக்கு பொறுப்பில்லை. I told you they are the ones who are responsible to bring up their children at home with feeding them and clothing them and அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை நான் சொன்னேன். குடும்பத்திலே அந்த பிள்ளைகளை போஷித்து அவர்களை வளர்ப்பது. But when it comes to teaching and disciplining them, that is 100% the responsibility of the father. அவர்களை போதித்து சிட்சிக்க வேண்டிய பொறுப்பு 100% தகப்பனை சேர்ந்ததாகும். Ephesians 6:4 is very clear. எபேசியர் 6:4 மிகவும் தெளிவாக இருக்கிறது. Turn with me there for a moment. ஆகவே ஒரு க்ஷணம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Ephesians 6:4. எபேசியர் 6:4. See the order. இங்கே உள்ளதன் இந்த வரிசையை பாருங்கள். Before you try to bring up your children in the discipline and instruction of the Lord, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையும் வளர்ப்பதற்கு முன்பதாக, don't get angry with them. உங்கள் பிள்ளைகளிடத்திலே கோபப்படாதீர்கள். Don't provoke them to anger, it says. இங்கே பிள்ளைகளை கோபப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. How do you provoke your children to anger? உங்களுடைய பிள்ளைகளை எப்படி நீங்கள் கோபப்படுத்த முடியும்? By keeping on irritating them by your own anger. உங்களுடைய சொந்த கோபத்தினாலே அவர்களை நச்சரித்துக் கொண்டே இருப்பது. So before you discipline and instruction, say, Lord, help me to overcome my anger. ஆகவே பிள்ளைகளை நீங்கள் சிட்சிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே என்னுடைய கோபத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். If you want to be a godly brother in the church, number one, ask God to deliver you from anger.
நீங்கள் தேவபக்தியுள்ள சகோதரனாய் சபையில் இருக்க வேண்டுமானால் முதல் காரியம் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னை கோபத்திலிருந்து விடுதலையாக்கும். Be an example in your home of one whose heart is always at rest. உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் இளைப்பாறலில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதிரியாக குடும்பத்தில் இருங்கள். Out of the abundance of the heart, Jesus said, the mouth speaks. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று இயேசு சொன்னார். You all seen you put a bowl of a vessel of milk on the stove. நீங்கள் ஸ்டவ்விலே நீங்கள் ஒரு பாத்திரத்திலே பாலை வைத்து நீங்கள் சூடாக்குகிறீர்கள். Little by little it gets hot and boils. கொஞ்சம் கொஞ்சமாக அது சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கிறது. And then finally it boils over. கடைசியாக அது பொங்கி வழிகிறது. We have seen that. நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்கள். So we watch it. It should not come outside the vessel. ஆகவே நாம் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம், அது பொங்கி வழிந்து விடக்கூடாது என்று. Every woman will be careful about that. Every man also. ஒவ்வொரு ஸ்திரீயும் இந்த விஷயத்திலே குடும்பத்திலே ஜாக்கிரதையா இருப்பார்கள், எச்சரிப்பா இருப்பார்கள். We must be careful when something started boiling in our heart. நம்முடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும். Turn down the stove. அந்த ஸ்டவ்வை அப்படியே மூடி விடுங்கள். Reduce the heat. அந்த சூடை தணித்து விடுங்கள். Which means cry out to God, Lord, please help me now to cool off. அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனை நோக்கி கதறுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதறுங்கள். Out of the abundance of the heart the mouth speaks, Jesus said. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறது. We must not speak to our wives or our children in anger. நாம் கோபத்தினாலே நம்முடைய மனைவியிடத்துல பிள்ளைகளிடத்துல பேசிவிடக் கூடாது. Then it says bring them up in the discipline and instruction of the Lord. அதற்கு பிறகு கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று வாசிக்கிறோம். So we come to a brothers meeting to hear of some great spiritual truths. நாம் சகோதரர் கூட்டத்திலே பெரிய ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்க முடியாது நாம் கூடி வந்திருக்கிறோம். New revelation from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு புதிய வெளிப்பாடு. And then we hear these very ordinary things. ஆனால் மிகவும் சாதாரணமான காரியங்களை நாம் இப்பொழுது கேட்கிறோம். About practical daily life. அனுதின நடைமுறை வாழ்க்கை. I tell you, if you obey God's word, he will back you up with his authority. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவர் அதிகாரத்தினாலே உங்களை தாங்குவார். So Acts 1:1 it says அப்போஸ்தலர் 1:1 Jesus did for 30 years and he preached for 3.5 years. இயேசு 30 ஆண்டுகள் அதை செய்தார், 3 ஆண்டுகள் உபதேசித்தார். We must practice much more than we preach. நாம் பிரசங்கிப்பதற்கு அதிகமாக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். That's what we learned, 10 times more. 10 மடங்கு அதிகமாக இதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். In other words, your private life must be 10 times better than what you speak. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் உங்களுடைய நீங்கள் பேசுவதை காட்டிலும் 10 மடங்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை செம்மையானதா இருக்க வேண்டும். But in most preachers it is the other way around. What they preach is 10 times better than their life. ஆனால் அநேக பிரசங்கியாளர்களுக்கு இது மாறி காணப்படுகிறது. அவர்கள் 10 மடங்கு நன்றாக பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் 10 மடங்கு குறைவாக தான் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை இருக்கிறது. If you are like that, what should you do? நீங்களும் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You should fall on your face and say, Lord, have mercy on me. I am an absolute hypocrite. ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்திலே நீங்கள் மூங்கப்புற விழுந்து, ஆண்டவரே நான் ஏமாற்றுக்காரனா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். Many of our churches there are some brothers who are troublemakers who constantly create problems for the elders. நம்முடைய அநேக சபைகளிலே சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தொடர்ந்து மூப்பர்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். Usually those are people who have a great lust to be elders themselves. அவர்கள் யார் என்று சொன்னால் தாங்களாக மூப்பராக இருக்க வேண்டும் என்ற பெரிய இச்சை கொண்டவர்கள் தான். But the very fact that they backbite against the elders proves clearly that in their whole lifetime they are not fit to be elders. அவர்கள் மூப்பர்களை குறித்து புறங்கூறுகிறார்கள் என்கிற அந்த ஒரு காரியமே அவர்கள் வாழ்நாள் முழுவதுமாக மூப்பராவதற்கு தகுதியே இல்லாதவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. If they don't know how to overcome backbiting against an elder, how in the world can they be fit to be an elder? ஒரு மூப்பருக்கு விரோதமாய் புறங்கூறுதலை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி அவர் மூப்பராக இருக்க முடியும், மூப்பராக இருப்பதற்கு தகுதி பெற முடியும்? Backbiting is due to jealousy. பொறாமையினாலே புறங்கூறுகிறார்கள். And pride. பெருமை. How can he be an elder? I feel I am more qualified to be an elder. இவர் எப்படி மூப்பராக இருக்க முடியும், நான் தான் மூப்பராக தகுதி பெற்றவன் என்று எண்ணுகிறார்கள். I have often said, அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், the number one quality for being an elder. ஒரு மூப்பரா இருப்பதற்கு முதல் தகுதி What is it? என்ன? Bringing up children properly? No. பிள்ளைகளை ஒழுங்காய் வளர்ப்பதா? இல்லை. That is number 2. அது இரண்டாவது தகுதி. Number 1, you have zero desire to be an elder. ஒரு மூப்பரா இருப்பதற்கு பூஜ்ஜியம் தான் உங்களுக்கு
ஆசை இருக்க வேண்டும். If you have the slightest desire to be an elder, I tell you in Jesus' name, you are totally unfit to be an elder. நீங்கள் மூப்பராக வேண்டும் என்ற ஒரு சிறு ஆசை, துளி ஆசை இருந்தாலும் நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் மூப்பராக இருப்பதற்கு தகுதியே இல்லை. And that's why many of you will never be elders in your whole life. ஆகவே தான் உங்கள் முழு வாழ்க்கையிலுமே உங்களை அநேகர் மூப்பராகவே மாட்டீர்கள். Because you're sitting around in your heart, there's a desire to be an elder. எப்பொழுதுமே நீங்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் உள்ளத்திலே நான் மூப்பராக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருக்கிறது. And those who are elders, மூப்பரா இருக்கிறவர்கள், if you have a lust to continue to be an elder, oh, I don't want to be removed from this position. நான் இந்த ஸ்தானத்திலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது, எப்படியாவது இந்த ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால் you may remain there till Jesus comes, but you'll be a total failure. நீங்கள் இயேசு வரும் வரை அந்த ஸ்தானத்தில் இருந்து விடலாம், ஆனால் நீங்கள் முற்றிலுமாய் தோல்வி அடைந்தவர்களாக இருப்பீர்கள். Because Jesus was a servant. என்றால் இயேசு அவர் ஒரு வேலைக்காரனாய் போல இருந்தார், பணியாளாய் இருந்தார். Once when he did a tremendous miracle of feeding the 5,000. ஒரு முறை அவர் 5000 பேரை போஷித்ததான பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். We read in John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். The people, when they saw this fantastic miracle, இந்த அற்புதமான ஒரு அற்புத காட்சியை தேவன் ஜனங்கள் கண்ட பொழுது, with 12 baskets of food left over, அங்கே 12 கூடை உணவு மீதியா இருந்தது. verse 12 and 13. 12-13 வசனங்கள். யோவான் 6:12-13. Verse 14, the people saw it. 14ஆம் வசனத்திலே அந்த மனுஷர்கள் அதை கண்டார்கள். They said, this is truly the prophet. மெய்யாகவே இவர் உலகத்திலே வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். Do you ever hear some brothers saying some wonderful things about you as an elder? நீங்கள் மூப்பராய் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து சில அற்புதமான காரியங்களை சிலர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறீர்களா? Oh, our elder brother, he's a very godly man, he's the most wonderful elder. ஓ, எங்களுடைய மூப்பர் மிகவும் தேவபக்தியுள்ள மனிதர், அவர் அற்புதமான ஒரு மூப்பர் என்று சொல்லுகிறார்கள். What do you do then? அப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Do you see what Jesus did? இயேசு என்ன சொன்னார் என்று செய்தார் என்று பாருங்கள். It says he went away into the mountain to be alone, verse 15. 15ஆம் வசனத்தில் அவர் தன்னந்தனியா இருக்கும்படியாக அவர் விலகி மலையின் மேலே ஏறி போனார். Let me ask you a question. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன். Do you think Jesus was ever tempted to be proud? இயேசு பெருமையா இருக்கும்படியாக எப்பொழுதாவது சோதிக்கப்பட்டாரா? I have no doubt in my mind. என்னுடைய மனதிலே துளி கூட சந்தேகம் இல்லை. Because it says in Hebrews 4:15, he was tempted in all points like we are. நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். And I know the number one area in which all believers are tempted is pride. எல்லா விசுவாசிகளும் சோதிக்கப்படக்கூடிய முதல் பகுதி பெருமை. That's what makes us lose grace. இதுதான் கிருபையை நாம் இழப்பதற்கு செய்கிறது. And that's why we fall into sin. ஆகவே தான் பாவத்தில் விழுகிறீர்கள். So if Jesus was not tempted in the most important area, we have to say he was not tempted like us at all. இயேசு மிக முக்கியமான பகுதியில் அவர் சோதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்மை போல அவர் சோதிக்கப்படவே இல்லை என்று நாம் சொல்லிவிடலாம். Hebrews 4:15 is a great verse. எபிரேயர் 4:15 மிகவும் பெரிய ஒரு வசனம். He was tempted in every point like us and he did not sin. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யவில்லை. For 16 years of my born again life, I did not know that truth. என்னுடைய மறுபடியும் பிறந்த 16 ஆண்டுகால வாழ்க்கையிலே நான் இவளை அறியாமல் இருந்தேன். But after 16 years, I got light on it. 16 ஆண்டுகள் கழித்து எனக்கு அதிலே வெளிச்சம் கிடைத்தது. It's not that I never read that for 16 years. I read it many times, Hebrews. நான் இந்த வசனங்கள்லாம் வாசிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல, நான் பலமுறை இந்த வசனங்களை வாசித்திருக்கிறேன். But you need revelation. ஆனால் நமக்கு ஒரு வெளிப்பாடு அவசியம். You know, the Pharisees read the Old Testament. பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்தார்கள். When they looked at Jesus, they called him the devil. ஆனால் இயேசுவை பார்த்து பிசாசு என்று அழைத்தார்கள். Peter read little bit of the Old Testament only. பேதுரு பழைய ஏற்பாட்டை ஏதோ கொஞ்சம் தான் வாசித்திருந்திருப்பார். But he said, Jesus, you are the Son of God. ஆனால் இயேசுவே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று சொன்னார். How was that? எப்படி அது? Jesus said, blessed are you, Simon, because my Father in heaven has revealed it to you. என்னுடைய பரம பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினபடினாலே நீ பாக்கியவான் என்று இயேசு சொன்னார். Revelation on scripture is what changes our life. வேத வசனத்தில் உள்ள வெளிப்பாடு தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. We can study and get no revelation. நாம் படித்து வெளிப்பாடை பெறாமல் இருக்க முடியும். That's how they do in the Bible school. இப்படித்தான் வேதாகம கல்லூரிகளில் செய்கிறார்கள். No prophet in the Old Testament came from a Bible school. பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வேதாகம கல்லூரியிலிருந்து வெளியே வரவில்லை. No apostle Jesus chose from a Bible school.
இயேசு தெரிந்த எந்த அப்போஸ்தலரும் வேதாகம கல்லூரியிலிருந்து படித்து வரவில்லை. Bible school and all is the worldly method of trying to serve God. வேதாகம கல்லூரிகள் என்பது உலக ரீதியாக உலக பிரகாரமாக தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாத வழி. Where they emphasize head knowledge. அவர்கள் தலையில் உள்ள அறிவை தான் முக்கியப்படுத்துகிறார்கள். Jesus said it's the heart that's important. ஆனால் இருதயம் தான் முக்கியமானது என்று இயேசு சொன்னார். A humble, God-fearing heart. ஒரு தாழ்மையான கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு இருதயம். That has zero desire to become prominent or big in the eyes of others. மற்றவருடைய கண்களிலே நான் முக்கியமானவனாய் நான் முக்கியமான நபராய் பெரிய ஆளாய் மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதிருப்பது. I'm sorry to say that all our CFC elders are not like that. நம்முடைய CFC மூப்பர்கள் எல்லாரும் அப்படி இல்லை என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். The reason why some CFC elders cannot get along with their fellow elders is because they want to be big. ஒரு சில CFC மூப்பர்கள் தங்களுடைய சக மூப்பர்களோடு கூட அவர்களால் ஒத்துப்போக முடியாமல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் தாங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I've had to resolve problems between elders sometimes. நான் சில சமயத்தில் மூப்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டியதா இருக்கிறது. It's because one elder thinks I'm senior elder here. ஏனென்றால் நான் தான் இங்கு சீனியர் எல்டர் மூத்த மூப்பர் என்று சொல்கிறார்கள். He doesn't think he should wash the feet of others more than the others. அதிகமாக மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டியவர்களாக இருக்கிறார் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். He thinks he's the boss who has to tell everybody else what to do. மற்ற எல்லாரையும் பார்த்து சொல்லக்கூடியதான ஒரு அதிகாரி என்று எண்ணுகிறார்கள். Those are the biggest agents of Satan. இவர்கள் தான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஏஜென்ட்களாக இருக்கிறார்கள். Because Satan exalted himself saying I want to be number one. நான் முதலாவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே சாத்தான் உயர்த்தினான். My dear brother, I don't whether you're an elder or not an elder, I want to ask you something. என் அருமையான சகோதரரே, நீங்கள் மூப்பராய் இருந்தாலும் மூப்பராய் இல்லாவிட்டாலும் உங்களை பார்த்து ஒன்றை கேட்கிறேன். Do you want to be number one in your church? உங்களுடைய சபையிலே நீங்கள் முதல் ஆளா இருக்க வேண்டும் என்று விருப்பமா? That is the spirit of Satan. அது சாத்தானுடைய ஆவி. Jesus had no such desire. இயேசுக்கு அப்படிப்பட்ட ஆசையே இல்லை. When they wanted to make him a king, he ran off to a mountain. அவரை ஒரு ராஜாவாக்க முடியாய் ஜனங்கள் முயற்சித்த பொழுது தனியாகவே மலைக்கு போனார். He came down from heaven and became a man. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி ஒரு மனிதனாக வந்தார். And he never stopped going down. அவர் கீழே போய் நிறுத்தவே இல்லை. He finally came down to the feet of his disciples on the last day to wash it. கடைசி நாளிலே அவர் சீஷருடைய பாதங்களிலே அவருடைய கால்களை கழுவும்படியாக வந்தார். That was like a slave. அது ஒரு அடிமையை போல இருப்பது. He thought that is the lowest position. அதுதான் மிகவும் கீழான ஒரு இடம் என்று எண்ணலாம். No, Philippians 2 says he went below that and became like a criminal on the cross. அதை விட கீழாக சென்று அவர் ஒரு சிலுவையிலே குற்றவாளியை போல தொங்கினார். His whole life was one of going down to the lowest. முழு வாழ்க்கையும் கீழே 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 போகக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருந்தது. The lowest position is not being a slave. The lowest position is to be considered as a criminal. மிகவும் கீழான இடம் அடிமை என்ற இடம் அல்ல, அதை காட்டிலும் கீழான இடம் தான் ஒரு குற்றவாளி. To be falsely accused. பொய்யாய் குற்றம் சாட்டப்படுவது. Have you been falsely accused by others? நீங்கள் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? What has been your reaction? உங்களுடைய பிரதி செயல் எப்படி இருந்தது? To exalt yourself? உங்களை நீங்களே உயர்த்துகிறீர்களா? Or do you say, Lord, that's the way you went, I'll go? அல்லது ஆண்டவரே இந்த பாதையிலே நீர் சென்று நானும் போகிறேன் என்று சொல்கிறீர்களா? I remember when the Lord gave me the privilege of being taken to court by religious people. மதவாதிகளால் நான் வழக்கு மன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு ஜனங்கள் என்னை கொண்டு சென்றார்கள். அந்த ஒரு வாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். Because I exposed their wrong doctrine, they took me to court. அவருடைய தவறான உபதேசத்தை நான் வெளியரங்கமாக்கிறேன் அப்படினால என்னை நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றார்கள். And the first day I entered that court. நான் அந்த நீதிமன்றத்திலே முதல் நாள் உள்ளே நுழைந்த பொழுது, as soon as I got through the door, அந்த கதவுக்குள்ளாய் போன உடனே the Lord spoke to me. ஆண்டவரிடத்திலே பேசினார். Don't be afraid. பயப்படாதே. Religious people took me also to court. மதவாதிகள் என்னையும் நீதிமன்றத்துக்கு இழுத்து சென்றார்கள். Just remain in faith and love when you விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைத்திரு அந்த நீதிமன்றத்திலே என்று ஆண்டவர் சொன்னார். Faith in your heavenly Father will take care of you. எந்த விசுவாசம்? பரமபிதா உன்னை பொறுப்படுத்திக் கொள்வார். And love towards your accusers. உங்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு. And that is how I remained in all the 10 years that they took me to the court. 10 ஆண்டுகள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றார்கள். அந்த 10 ஆண்டுகளும் நான் அப்படித்தான் இருந்தேன். So I'm going to remain in faith and love because my Savior was also taken to court by religious people. மதவாதிகளால் என்னுடைய ரட்சகரும் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாராகவே என் ரட்சகரை போலவே நானும் விசுவாசத்திலும் அன்பில் நிலைத்திருக்க போகிறேன் என்று சொன்னேன். My dear brothers,
we are called to go down. அருமையான சகோதரர்களே, நாம் கீழே போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Galatians 6:14. கலாத்தியர் 6:14. It's a verse the Lord keeps on reminding me. தேவன் தொடர்ந்து என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வசனம். Anytime it goes out of my mind again, the Lord reminds me. என்னுடைய மனதிலிருந்து அதை வெளியே போகும்பொழுது மீண்டுமாய் தேவன் அதை நினைவூட்டுகிறார். Paul says, I don't want to glory in anything except the cross of the Lord Jesus. அவருடைய சிலுவை அன்றி வேறு எதிலேயும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பவுல் சொல்கிறார். Whereby the world is dead to me and I am dead to the world. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். That means I don't have any more interest in what the world thinks about me. இந்த உலகம் என்னை குறித்து என்ன எண்ணுகிறது என்பதை குறித்து எனக்கு இனிமேலும் எந்த விருப்பமும் இல்லை. And I have as little interest in this world as a dead man has. ஒரு மரித்த மனிதனை போல இந்த உலகத்திலே எனக்கு விருப்பமே இல்லை. I have to live in the world and take care of myself and my family. நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டியிருக்கிறது, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. But I am not living here to gain as much as possible of this world before I die. ஆனால் இந்த உலகத்திலே எவ்வளவு ஆதாயம் தேட முடியும் என்பதற்காக நான் வாழவில்லை. So that I can leave some big inheritance for my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு பெரிய சுதந்திரத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய விருப்பம் அல்ல. Those who want to go that way can go. I won't. அந்த வழியிலே போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் போகலாம். But that's not the way for me. ஆனால் எனக்கு அது அந்த வழி அல்ல. Because Paul told Timothy, remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். 2 Timothy 2. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 2 Timothy chapter 2. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். Verse 3, be a good soldier of Jesus Christ. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. And here is one characteristic of a good soldier. ஒரு நல்ல போர் சேவகனுடைய ஒரு குணாதிசயம் இங்கே பார்க்கிறோம். If you are a retired soldier, you can do what you like. நீங்கள் போர் சேவகனாய் இருந்து ஓய்வு பெற்று விட்டால் என்ன விருப்பமோ அதை செய்யலாம். But verse 4, it speaks of a soldier in active service. 4ஆம் வசனம் எப்பொழுதும் அந்த போர் சேவகனாய் இருந்து பணி செய்யக்கூடியவனை குறித்து சொல்லுகிறது. What a soldier in active service does not entangle himself in the affairs of everyday life. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் அணிந்து கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படியாக பிழைப்புக்கு அடுத்த அலுவலிலே சிக்கிக் கொள்ள மாட்டான். Our Indian soldiers who are fighting in the border in Kashmir. காஷ்மீர் எல்லையிலே நம்முடைய இந்திய போராளிகள் அவர்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். And when the enemy comes to fight with them, சத்துரு அந்த போர் சேவகளோடு கூட சண்டை போட முடியாது வரும்பொழுது, they are not concentrating on how can I make some more money at home. வீட்டிலே நான் எப்படி இன்னும் பணம் சம்பாதிப்பது என்பதிலே அவர்கள் மனதை செலுத்துவதில்லை இந்த ராணுவ வீரர்கள். They cannot entangle themselves in the affairs of everyday life if they are going to be good soldiers. அவர்கள் நல்ல ராணுவ வீரர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிழைப்புக்கு அடுத்த காரியங்களிலே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். They are concentrating on the enemy. அவர்கள் சத்துருவையே நோக்கி கொண்டிருக்கிறார்கள். I want to win this battle for my Lord. என்னுடைய ஆண்டவருக்காக இந்த போராட்டத்திலே நான் ஜெயிக்க வேண்டும். In the church, சபையிலே, in my life, என்னுடைய வாழ்க்கையிலே, my family, என்னுடைய குடும்பத்திலே. These are all areas where the devil will battle. இந்த எல்லா பகுதிகளிலும் பிசாசு போராடக்கூடிய பகுதிகள். In your personal thought life, the devil will always battle you. உங்களுடைய தனிப்பட்ட சிந்தை வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிசாசு அங்கே போராடி கொண்டே இருப்பான். In your home, the devil will battle you. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பிசாசு போராடி கொண்டே இருப்பான். And in the church, சபையிலும் கூட. You have to be alert. நீங்கள் எச்சரிப்பா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். Mind is on all the other things. மற்ற எல்லா காரியங்களிலேயும் நம் மனதை செலுத்தாதபடி. You will be a useless soldier of Jesus Christ. நீங்கள் மற்ற காரியங்களிலே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு பயனற்ற ஒரு போர் சேவகனாய் இருப்பீர்கள். Yeah, I speak strongly about this because I'm concerned. நான் இதை குறித்து கருத்துள்ளவனாய் இருக்கிறபடினாலே தான் நான் கண்டிப்புள்ளவனாய் பேசுகிறேன். I'm not criticizing anybody. நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. I'm saying before God's face, by the grace of God, what I've tried to live myself. நான் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக சொல்கிறேன், தேவனுடைய கிருபையினாலே நான் எப்படி வாழ முயற்சித்திருக்கிறேன் என்பதை தான் சொல்கிறேன். The many years, and I told you the first 16 years of my born again life, I never knew what it is of these things. நான் மனம் திரும்பின 16 ஆண்டுகள் இந்த காரியங்கள் எல்லாம் அறியாது இருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னேன். I could preach, but so often I was a backslider. நான் அடிக்கடி பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் அடிக்கடி நான் பின்மாற்றக்காரனாய் தான் இருந்தேன். But then God did something in my life. தேவன் அப்பொழுது என் வாழ்க்கையில ஒன்றை செய்தார். I was seeking and praying and praying and praying, and one day God filled me with the Holy Spirit. நான் தேவனை தேடி 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 ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு நாளிலே தேவனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். It was just like the day of Pentecost. It just turned my life around. அது பெந்தேகோஸ்தே நாளை போலவே இருந்தது. என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றி விட்டது.
I know my life suddenly started going up. என்னுடைய வாழ்க்கை திடீரென்று மேலே போக ஆரம்பித்தது எனக்கு தெரியும். It was not anything special that I did. நான் எதுவும் விசேஷத்த காரியம் ஒன்றையும் செய்யவில்லை. I had been praying and fasting and saying, Lord, I'm such a needy person. ஆண்டவரே, நான் தேவையுள்ள மனுஷன் என்று நான் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். I am preaching, but I'm not living what I'm preaching. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், நான் பிரசங்கத்தின்படி வாழவில்லை ஆண்டவரே. Outwardly it all looks good. வெளியரங்கமாய் மிகவும் நேர்த்தியாய் இருக்கிறது. My thoughts are not living according to what I'm preaching. ஆனால் என்னுடைய சிந்தை வாழ்க்கையிலே நான் பிரசங்கிப்பதை போல வாழவில்லை. My attitudes are not right. என்னுடைய மனப்பான்மை சரியாக இல்லை. External life is very good. ஆனால் வெளியரங்கமான வாழ்க்கை நேர்த்தியாய் இருந்தது. Like the Pharisees, the outside of the cup was perfectly clean. பரிசேயர்களை போலதான் வெளியே பாத்திரத்தின் வெளியே முற்றிலுமாய் சுத்தமாக இருக்கிறது. Nobody could find any fault with my life. என்னுடைய வாழ்க்கையில யாரும் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. Inside of the cup was all dirty. பாத்திரத்தின் உள்ளே அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. That's what concerned me. இதுதான் எனக்கு ஒரு கவலையை கொடுத்தது. Are you happy that the outside of your cup is clean? உங்களுடைய பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமா இருக்கிறபடினாலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? You have not fallen into adultery. விபச்சாரத்தில் நான் விழவில்லை. You have not stolen any money. பணத்தையும் திருடவில்லை. You have not disobeyed the 10 commandments. 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இல்லை. That's the outside of the cup. இதுதான் பாத்திரத்தின் வெளிப்புறம். That's all right. If you're an old covenant scribe, that's okay. நீங்கள் பழைய ஏற்பாட்டு ஒரு வேதபாரனா இருந்தால் அது சரி. In the new covenant is the inside. ஆனால் புது உடன்படிக்கை என்றால் உள்ளே அந்தரங்கத்திலே. Year after year I was concerned about the inside and I said, Lord, I'm failing, please help me. வருஷந்தோறும் ஆண்டவரே, நான் உள்ளே வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். When I was at the bottommost point, நான் கீழான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, one day God just filled me with the Holy Spirit. ஒரு நாளிலே தேவன் என்னை பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பினார். And he gave me the assurance. எனக்கு அந்த நிச்சயத்தை கொடுத்தார். And as I look back now over the last 47 years, நான் இப்பொழுதிலிருந்து 47 ஆண்டுகளை நான் திரும்பி பார்க்கும் பொழுது, it was a change that suddenly made my life go upwards. அது ஒரு பெரிய மாற்றம், திடீரென்று என்னுடைய வாழ்க்கையை மேல் நோக்கி போகச் செய்தது அந்த அனுபவம். Not suddenly. திடீரென்று அல்ல. Not like a rocket going up. No. ஒரு ராக்கெட் மேலே செல்வது போல அல்ல. It was like these people who climb Mount Everest, slowly up. எவரெஸ்ட் மலை ஏறக்கூடிய மக்களை போல கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் கொண்டே இருந்தது. That's how it's been. இப்படிதான் இருக்கிறது. Without any backsliding. எந்த ஒரு பின்மாற்றமும் இல்லாமல். I can't take any credit for it. அதற்காக நான் எந்த ஒரு மதிப்பையும் நான் எடுத்துக்கொள்வதில்லை. God filled me with the Holy Spirit. ஒரே காரணம், தேவன் என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார். And 6 months after that, CFC was born in my house. அதற்கு பிறகு 6 மாதங்கள் கழித்து என்னுடைய வீட்டிலே CFC பிறந்தது. The first church. முதல் சபை. I did not plant it. நான் அந்த சபையை நிறுவவில்லை. It's God who did it. தேவன் அந்த சபையை ஸ்தாபித்தார். Any church that I plant will be destroyed by God one day. நான் எந்த சபையை நான் ஸ்தாபித்தாலும் ஒரு நாளிலே அது தேவனால் அழிக்கப்பட்டு விடும். It's Jesus who said, I will build my church. நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார். And that church, the hell will not prevail against it. அந்த சபை பாதாளம் மேற்கொள்ள முடியாது. That's the only church worth building. அந்த ஒரு சபையை கட்டுவதுதான் தகுதியானது. What Jesus builds. இயேசு கட்டுகிற சபை. The best we can be is like a hand or a tongue or something like that in that body. அதிகபட்சம் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த சரீரத்திலே நாம் ஒரு கையை போலவோ வாயை போல இருக்க முடியும், அவ்வளவுதான். I can't say that my tongue is preaching a sermon right now. இப்பொழுது என்னுடைய நாவு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். It's foolish to say my tongue is preaching a sermon. என்னுடைய நாவு இப்பொழுது ஒரு பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது புத்தீனமான காரியம். It's coming from the head. அது தலையிலிருந்து வருகிறது. What doesn't come from the head, just from the, if only people are mad and all say things with their mouth, which doesn't come from the head. தலையிலிருந்து மூளையிலிருந்து வராததை நாவிலே சொல்லுகிறவர்கள் யாருன்னு சொன்னால் பைத்தியக்காரர் தான் நாவிலே உளறுவார்கள். Jesus may use us in any way. இயேசு எந்த விதத்திலும் நம்மை பயன்படுத்தலாம். But if it is not from him, ஆனால் அவரிடத்திலிருந்து அது வரவில்லை என்றால் it will not be eternal. அது நித்தியமானதா இருக்காது. The devil will overcome it. அதை பிசாசு மேற்கொள்ளுவான். The devil cannot overcome a church that Jesus builds. இயேசு கட்டுகிற சபையை பிசாசு மேற்கொள்ள முடியாது. He said that in Matthew 16:18. மத்தேயு 16:18 இயேசு அதை சொல்லி இருக்கிறார். I will build my church and that church even the powers of hell cannot make. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அப்படிப்பட்ட சபையை மேற்கொள்ள முடியாது என்று இயேசு சொன்னார். So if you want to build a church that will never be destroyed, ஆகவே அழிக்கப்படாத ஒரு சபையை நீங்கள் கட்ட வேண்டுமானால்,
that will continue long after you are dead and gone. நீங்கள் மரித்து போய்விட்டாலும் அது தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று சொன்னால் make sure Jesus builds it. இயேசு அதை கட்டுகிறார் என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். And you determine from day one that you will be a servant in it. முதல் நாளிலிருந்தே நான் அதற்கு ஒரு பணியாளாய்த்தான் இருப்பேன், வேலைக்காரன் தான் இருப்பேன் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Even if nobody makes you an elder, யாருமே உங்களை மூப்பராக்காவிட்டாலும், don't have a lust for position and title. ஸ்தானத்துக்கும் பட்டத்திற்கும் நீங்கள் இச்சை கொண்டிருக்க வேண்டாம். Like Jesus, when they want to make you a king, run out to a mountain and pray. எப்படி இயேசுவை ராஜாவாக்க முடியாய் முயற்சித்த பொழுது அவர் மலைக்கு ஓடி போனார், அது போல நீங்கள் ஓடிப்போங்கள். I'm not saying don't take the position of elder if some authority appoints you there. உங்கள் யாராவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க மூப்பராய் ஏற்படுத்தும் பொழுது நியமிக்கும் பொழுது ஓடிப்போங்கள் என்று சொல்லவில்லை. Accept it. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். If some anointed authority tells you to be that. அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதை செய்ய அவங்களை நியமித்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். Don't have a lust for that title or position. ஆனால் அந்த ஸ்தானத்திற்கும் அந்த பட்டத்திற்கும் ஒரு இச்சை கொண்டிருக்க வேண்டாம். From that day onwards, become a better servant than you were before that. அந்த நாளிலிருந்து இதற்கு முன்பா இருந்ததை காட்டிலும் அதிக ஒரு நல்ல வேலைக்காரனாக இருந்து விடுங்கள். That's how we are to be. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். One of the things I'm emphasizing nowadays is the first verse in the Bible. இப்பொழுது நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் வேதத்திலே உள்ளதான முதல் வசனம். The first 4 words in the English Bible. ஆங்கில வேதாகமத்தில் உள்ளதான முதல் 4 வார்த்தைகள். In the beginning, God. ஆதியிலே தேவன். That's how we must begin our daily life. இப்படித்தான் நம்முடைய அனுதின வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க வேண்டும். Everything in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும். Every decision in your family, in your personal life. உங்களுடைய குடும்பத்திலேயும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும். In the beginning, God. ஆதியிலே தேவன். He is the first person I must consult. ஆலோசிக்கக்கூடிய முதல் நபர் அவராய்த்தான் இருக்க வேண்டும். Shall I do here? இங்கே நான் என்ன செய்ய வேண்டும்? Where must I go? எங்கே நான் போக வேண்டும்? What shall I preach today, Lord? ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன பிரசங்கிக்க வேண்டும் ஆண்டவரே? In the beginning, God. ஆதியிலே தேவன். It's not like that in the early days in my life. என்னுடைய ஆரம்ப காலங்களிலே அப்படி இல்லை என் வாழ்க்கையிலே. I told you the first 16 years of my life. என் வாழ்க்கையின் முதல் 16 ஆண்டுகள் நான் சொன்னேன். After being born again. மறுபடியும் பிறந்த பிறகு. Even when I had an ability to preach. அப்பொழுது எனக்கு பிரசங்கிக்கக்கூடிய திறமையும் இருந்தது. I was thinking of my own cleverness mostly. Whatever I studied, what can I speak on? நான் எதை படித்தாலும் நான் எப்படி பேசுவது என்று சொல்லி நான் மிகவும் புத்திசாலியான மனதிலே எண்ணிக் கொண்டிருந்தேன். If I got something fresh from scripture, வேதத்திலிருந்து ஏதாவது ஒரு புது கருத்து எனக்கு கிடைக்குமானால் I did not first think that is for me. அந்த வார்த்தை எனக்குத்தான் என்பதை நான் முதலாவது எண்ணவில்லை. I would first think, oh, that's a good thing to share with somebody. இதை நான் சிலருக்கு பிரசங்கிக்கலாமே, பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் எண்ணினேன். They'll be really impressed when they hear that. மற்றவர்கள் இதை கேட்கும் பொழுது உண்மையாலுமே அவர்கள் அசந்து போய் விடுவார்கள். That is the mark of a man who is seeking his own honor. தன்னுடைய சொந்த கணத்தை தேடக்கூடிய மனிதனுடைய அடையாளம் இதுதான். And he is using God's pulpit to seek his own honor. தன்னுடைய கணத்தை தேடுவதற்கு தேவனுடைய அந்த பிரசங்க மேடையை பயன்படுத்துகிறான். He wants people to put a crown on his head. தன்னுடைய தலையிலே ஜனங்கள் கிரீடத்தை வைக்க முடியாது விரும்புகிறான். My dear brothers, repent of that. அருமையான சகோதரர்களே, இதிலிருந்து மனம் திரும்புங்கள். When you read God's word, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Lord, speak to me. ஆண்டவர் என்னிடத்திலே பேசும். Help me to humble myself. என்னை நானே தாழ்த்த உதவி செய்யும். And to go down. கீழே போகும்படியாக. In the beginning, God. ஆதியிலே தேவன். First thing in the morning. காலையிலே முதல் முறையாக. I used to say, read the Bible first thing in the morning. நான் காலையில் எழுந்தவுடனே வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்லுவேன். It's a good habit to have. அது நல்ல ஒரு பழக்கம் தான். But for 1400 years after Christ, there was no printed Bible like this. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 1400 ஆண்டுகளாக இது போல அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் இல்லை. The first printed Bible came only in 1460 or something. 1460 ஆண்டு தான் அந்த முதல் வேதாகமம் அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் வந்தது. What were Christians supposed to do before that? அதற்கு முன்பு கிறிஸ்தவர்கள் என்ன செய்திருந்திருப்பார்கள்? There was one scroll of the Bible, maybe in some church building. ஏதோ ஒரு சபை கட்டடத்திலே ஒரு தோல் சுருள் இருக்கும், வேதாகமம் என்ற தோல் சுருள். It is very expensive for these parchment scrolls which contain the writings of Paul. பவுலுடைய கையெழுத்தால் எழுதின காரியங்களை
காணப்படக்கூடிய அந்த தோல் சுருள் என்பது மிகவும் விலை உயர்ந்ததா இருந்தது. How do they begin their life? எப்படி தங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தார்கள்? Their daily life. தங்களுடைய அனுதின வாழ்க்கையை காலையில் எழுந்தவுடன் எப்படி ஆரம்பித்தார்கள்? Without a Bible. வேதாகமம் இல்லாதபடி. I used to think about that. நான் அதை குறித்து சிந்தித்து பார்த்தேன். I feel that as soon as they got up in the morning, they must have thought about the Lord and say, Lord, I want to listen to you. காலையில் எழுந்தவுடனே நான் எப்படித்தான் சிந்தித்து பார்க்கிறேன். அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஆண்டவரே உம்மை நான் கேட்க விரும்புகிறேன். I read in the scriptures that Jesus often went to the mountain alone for hours to pray. மணிக்கணக்காக ஜெபிக்க முடியாத இயேசு மலையிலே தனியாய் போனார் என்பதை அடிக்கடி வாசிக்கிறோம். So I said, Lord, it's very difficult for me to spend hours talking to you. ஆண்டவரே மணிக்கணக்காக உம்மோடு கூட பேசிக்கொண்டே நேரத்தை செலவிடுவது மிகவும் கஷ்டமா இருக்கிறது ஆண்டவரே. I remember when I used to kneel down and pray, my mind begins to wander to here, there and other things. எனக்கு ஞாபகம் வருகிறது, முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்னுடைய சிந்தை இங்கே மங்குமாக உலாவுகிறது. All the things I forget to do come to my mind when I'm beginning to pray. என்னெல்லாம் செய்ய மறந்தனோ அதெல்லாம் மனதுக்கு ஞாபகம் வருகிறது. And then I learned that அப்பொழுது கற்றுக்கொண்டேன், what Jesus was doing, he was not telling God so many things. அவர் மலையிலே போய் எவ்வளவோ காரியங்களை தேவனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை. What is there that you can inform God that he didn't know about? என்ன காரியங்களை தேவனுக்கு தெரியாத காரியங்களை நீங்கள் அவருக்கு சொல்லிவிட போகிறீர்கள்? What need is there in your life that he doesn't know? அவருக்கு தெரியாத உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தேவை என்னதான் இருக்கிறது? He asks us to express our need so that we can have the joy of knowing that need is met by God in answer to prayer. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் மூலமாக இந்த தேவை சந்திக்கப்பட்டது என்கிற சந்தோஷம் நமக்கு உண்டாகும்படியாக நம்முடைய தேவைகளை ஜெபிக்கும்படியாக சொல்கிறார். Then how do you spend hours? ஆனால் மணிக்கணக்காக எப்படி செலவு செய்வது? Then I got revelation. அப்பொழுது எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. That Jesus was spending most of his time, I'd say 90% of the time, listening. இயேசு அதிகபட்சமான நேரம் 90% நேரத்தை அவர் செவி கொடுப்பதிலே செலவு செய்தார். I realized that should be 90% of my prayer life. என்னுடைய ஜெப வாழ்க்கையில இதுதான் 90% இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். Not telling God things that he already knows. ஏற்கனவே தேவனுக்கு தெரிந்த காரியங்களை சொல்லுவதிலே அல்ல, but listening. ஆனால் செவி கொடுப்பது. We must pray for others. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். We must pray for our children. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். We must pray for ourselves. நமக்காக ஜெபிக்க வேண்டும். We must pray for those who are sick. வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். We must pray for the church, for the Lord's work. சபைக்காகவும் தேவனுடைய ஊழியத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். But 10%. அது 10% தான் இருக்க வேண்டும். 90% I must listen. Lord, 90% நான் செவி கொடுக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். And here is an example that will prove it. இங்கே ஒரு உதாரணம் இருக்குது, அதை நிரூபிக்கும்படியாக. Supposing you are sitting talking to a very mature servant of God. மகும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்த ஒரு தேவ ஊழியரிடத்திலே நீங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். Who will talk more? எதை குறித்து பேசுவீர்கள்? Would you like to listen more to him or tell him many things? அவரிடத்திலே பல காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்களா, அல்லது அவர் சொல்லுவதை நம்ம கேட்கலாம் என்று சொல்லி நீங்கள் செவி கொடுப்பீர்களா? He is 100 times more spiritual than you. உங்களை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான ஆவிக்குரியவர் அவர். You can learn a lot if you listen to him. அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நீங்கள் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். So if you're a wise brother, you speak maybe 1% and let him speak 99%. நீங்கள் ஞானமுள்ள ஒரு சகோதரனா இருந்தால் நீங்கள் 1% பேசுவீர்கள், அவர் 99% அவர் பேச விட்டு நீங்கள் கேட்பீர்கள். But supposing you got a young brother sitting there who just converted 1 month ago. ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் ஒரு இளம் சகோதரர் ரட்சிக்கப்பட்டார், அவருக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். Then you don't let him speak 99%. அப்பொழுது அவர் 99% பேசும்படி அனுமதிக்க மாட்டீர்கள். You let him speak 1%, you have to tell him 99%. அவர் 1% பேச அனுமதிப்பீர்கள், நீங்கள் 99% அவரிடத்தில் பேசுவீர்கள். You all agree there. எல்லாரும் இதை ஒத்துக்கொள்கிறீர்கள். Now instead of that person sitting there, think God is there. அந்த நபருக்கு பதிலாக இப்பொழுது தேவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Or Jesus is there. அல்லது இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். You are sitting. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Who should talk more? யார் அதிகமாய் பேச வேண்டும்? You or God? நீங்களா தேவனா? You or Jesus? நீங்களா இயேசுவா? How much time do you spend listening in your நீங்கள் prayer? கவனிப்பதிலே எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீர்கள்? That shows what you think about God. இதுதான் நீங்கள் தேவனை குறித்து என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. You have to think you're more important. If you have to tell God so many things and you have no time to listen to him. எனக்கு அவருக்கு செவி கொடுப்பதற்கு நேரமில்லை, நான் தான் தேவனுக்கு அதிகமான காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தான் உங்களை
முக்கியமான நபராய் கருதுகிறீர்கள்? Do we have to pray for things? நாம் காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா? Sure, Jesus even said to pray, give us this day our daily food. தினமும் உள்ள ஆகாரத்திற்காக கூட ஜெபிக்க முடியாது. இயேசு சொன்னார், ஆண்டவரே இன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். Lord, please forgive my sins as I have forgiven others. மற்றவர்களை நான் மன்னிக்கிறது போல ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும். And please deliver me from evil. ஆண்டவரே தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். There are things we pray for. Jesus taught us that. இயேசு இவைகளெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் இப்படி கட்டப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். But the Lord's Prayer is a very short prayer. ஆனால் கர்த்தருடைய ஜெபம் என்பது மிகவும் குறுகிய ஜெபம். How can Jesus spend so many hours with that type of praying only for one's needs? ஒருவனுடைய தேவைக்காக மட்டுமே ஜெபிப்பதன் மூலமாக இயேசு எப்படி அவ்வளவு நேரத்தை அவர் ஜெபத்தில் செலவு செய்ய முடிந்தது? Was listening. அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். And you know, when it says pray always, Luke 18 verse 1. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது, I've heard of many people testify they spend 3 hours in prayer, 4 hours in prayer every day. மக்கள் சாட்சி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் 3 மணி நேரம் ஜெபித்தேன், 4 மணி நேரம் ஜெபித்தேன் என்று. I don't know how people came to know about it, because the Bible says you must never tell people how long you pray. எவ்வளவு நேரம் ஜெபிக்கல் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, அந்தரங்கத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் எப்படி மக்கள் அதை அறிகிறார்கள்? I used to read that about testimonies and biographies when I was a young Christian. நான் இளம் கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது அன்னையருடைய சுயசரிதை புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். And I sincerely wanted to be a servant of God. நான் உண்மையான தேவனுடைய ஊழியனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். But when I kneel down to pray, within 15 minutes my mind is wandering here and there. ஜெபிக்கும் பொழுது அப்பொழுதுதான் மண்டிட்டு இருந்திருப்பேன். 15 நிமிஷம் கூட ஆகவில்லை, ஆனால் என்னுடைய சிந்தை அங்கேயுமாய் அலைபாய்கிறது. What more shall I tell? Everything is over in about 5-10 minutes. 5-10 நிமிஷத்துல ஜெபமே முடிந்து விட்டது. இப்ப நான் என்ன சொல்லட்டும்? Even if we make a prayer list, it's all over pretty soon. நீங்கள் ஜெப விண்ணப்பங்களை பட்டியலிட்டு எழுதியிருந்தாலும் கூட ஜெபிக்க எல்லாம் முடிந்து விட்டது. So then I realized I'm being influenced by the testimonies of men. அப்பொழுதுதான் நான் உணர்ந்த காரியம் என்னவென்றால், மக்களுடைய சாட்சியினாலே, மனிதனுடைய சாட்சியினாலே நான் தாக்கப்பட்டிருந்தேன். That was foolish. அது புத்தியனமான காரியம். So let me see what Jesus said and what the Holy Spirit says. இயேசு என்ன சொல்கிறார், பரிசுத்த ஆவி என்ன சொல்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும். How long I should pray? எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்க வேண்டும்? 3 hours, 4 hours, 2 hours? 3 மணி நேரமா, 4 மணி நேரமா? Then I saw the answer. அப்பொழுது நான் பதிலை பார்த்தேன். Luke 18 verse 1. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். At all times we have to pray. நாம் எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க வேண்டும். What is that? 24 hours. அது என்ன? 24 மணி நேரம். Not 2 or 3 hours. 2-3 மணி நேரங்கள் அல்ல. Jesus said you must pray 24 hours. 24 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். It says in the mouth of 2 witnesses at least every word is established. 2 பேருடைய சாட்சியினாலே ஒவ்வொரு வார்த்தையும் நிலைவரப்படும் என்று வாசிக்கிறோம். Okay, now let's see what the Holy Spirit says. இப்பொழுது பரிசுத்த ஆவி என்ன சொல்றார் என்று பார்ப்போம். 1 Thessalonians chapter 5. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம். You've seen what Jesus said. இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்த்தோம். What does the Holy Spirit say in 1 Thessalonians 5:17? 1 தெசலோனிக்கர் 5:17 பரிசுத்த ஆவி என்ன சொல்கிறார்? Pray without stopping. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Same thing, in the mouth of 2 it is confirmed. இப்பொழுது 2 பேருடைய வாயின் சாட்சியினாலே காரியங்கள் உறுதிப்படுகிறது. After I heard Jesus and the Holy Spirit, I have no interest in reading the testimonies of these other people, how long they pray. இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் சொல்வதை கேட்ட பிறகு இந்த மனிதர்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறார்கள் என்பதிலே எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. Okay, let them pray 3-4 hours. அவர்கள் 3-4 மணி நேரம் ஜெபிக்கட்டும். And let them boast about it. அதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டட்டும். Let God be true and every man a liar. தேவன் சத்தியவரர், எந்த மனுஷனும் பொய்யன். People have asked me, ஜனங்களை பார்த்து கேட்டிருக்கிறார்கள், Jack, how long do you pray every day? சகோதரர் ஜாக் அவர்களே, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் ஜெபிப்பீர்கள்? I say, do you want me to disobey the word of God which says you shouldn't tell people about your prayer life? உங்களை ஜெப வாழ்க்கை குறித்து சொல்லக்கூடாது என்ற அந்த வசனத்துக்கு நான் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்பேன். It's like these non-Christians who come and tell me, why do you say Jesus is the only way? You respect Jesus, but how can you say he's the only way? கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இடத்துல வந்து கேட்கிறார்கள், நாங்கள் இயேசுவை மதிக்கிறோம், ஆனால் அந்த இயேசுவே தான் கடவுள் என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். I say, do you really respect Jesus? நான் என்ன சொல்கிறேன், உண்மையாலுமே நீங்கள் இயேசுவை மதிக்கிறீர்களா? Then let me tell you what he said. அப்படியானால் அவர் என்ன சொன்னார் என்று சொல்லுகிறேன். John 14:6, no one comes to the Father but by me. யோவான் 14:6, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். Do you believe that? நீங்கள் அதை நம்புகிறீர்கள்? Or are you saying Jesus is a liar?
அல்லது இயேசு பொய் சொன்னார் என்று சொல்லுகிறீர்களா? He says he's the only way to God. தேவனிடத்திலே போவதற்கு தான் ஒருவரே வழி என்று சொன்னார். And you're saying many ways to God. That means Jesus is a liar. நீங்களோ பல வழிகள் இருக்கிறது தேவனிடத்திலே போவதற்கு என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானால் உங்களுடைய கூற்றுப்படி இயேசு பொய்யர். Then be honest, I tell them. நான் அப்பொழுது அவர்களை சொல்கிறேன், நீங்கள் நேர்மையாயிருங்கள். You believe many ways to God, and you also say Jesus was a liar. நீங்கள் தேவனிடத்திலே போவதற்கு பல வழிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இயேசு பொய்யர் என்று அதன் மூலமாய் சொல்லுகிறீர்கள். You say that, then I will accept you. Otherwise, you're not honest. நீங்கள் இப்படி இயேசு பொய்யர் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் நேர்மை இல்லாதவர்களாக. There are many ways to God, but I respect Jesus. Impossible. பரலோகத்துக்கு தேவனிடத்திலே போவதற்கு பல வழிகள் இருக்கிறது, ஆனால் இயேசுவை நான் மதிக்கிறேன் என்று சொன்னால் இரண்டும் ஒத்து போவதில்லை. இது கூடாத காரியம். So the same way with praying. அதே போலதான் ஜெபத்திலேயும். How do you pray 24 hours? By listening. 24 மணி நேரங்கள் எப்படி ஜெபிக்க முடியும்? செவி கொடுத்தல் மூலமாக. You can be listening when you're doing any other work. வேறு எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கலாம். Are you working in the kitchen, cleaning the சமையலறையில் வேலை செய்கிறீர்களா? You can be listening when you're sweeping the floor. நீங்கள் தரையை கூட்டும் பொழுது நீங்கள் செவி கொடுக்கலாம். It's a wonderful thing God has made for us, that we can listen in our heart while we are doing any other work. நாம் வேறு எந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே அவருக்கு செவி கொடுக்க முடியும் என்று தேவன் அப்படி அமைத்திருக்கிறார். அது அற்புதமான ஒரு வழி. That is how in the beginning God. ஆதியிலே தேவன் இப்படித்தான். Soon as you wake up in the morning, காலையிலே விழித்தவுடனே, before you get out of bed, படுக்கை விட்டு எழும்புவதற்கு முன்பதாக open your heart and say, Lord, speak to me. உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசும் என்று கேளுங்கள். Not in the next 2 minutes, but throughout this day. அடுத்த 2 நிமிஷம் அல்ல, நாள் முழுதுமா என்னிடத்தில் பேசும் என்று கேளுங்கள். I may not be conscious of you all the time. எல்லா நேரங்களிலுமே உண்மையே நினைத்துக் கொண்டே இருக்க மாட்டேன். But you can speak to me. ஆனாலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச முடியும். I see an accident on the road, you can say something to me. ஆண்டவரே சாலையில ஒரு விபத்தை பார்க்கிறேன், அதன் மூலமாக ஒன்றை நீர் எனக்கு சொல்ல முடியும். I read some report in the paper, you can speak something to me. செய்தித்தாளிலே ஒரு அறிக்கையை வாசிக்கிறேன், அதன் மூலமாக நீர் பேச முடியும். Not only through the Bible. வேதத்தின் மூலமாய் மட்டுமல்ல. I hear 2 people speaking about something and God can speak to me. 2 பேர் ஏதோ ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அந்த நேரத்தில் தேவனோடு கூட பேசுகிறதை கேட்கிறேன். Maybe don't waste your time like those people are speaking. அல்லது அந்த மக்கள் பேசி நேரத்தை வீணாக்குகிறது போல நீ வீணாக்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். That's what God is saying to me. அதான் தேவனிடத்தில் சொல்லுகிறார். In your office, when people are all criticizing the boss, அலுவலகத்தில் எல்லாரும் மேலதிகாரியை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். Can you hear God? அங்கே தேவன் பேசுகிறதை கேட்க முடியுமா? God is saying, don't speak against the authorities. அதிகாரிகளுக்கு விரோதமாய் பேச வேண்டாம். You can hear God all the time. நீங்க எல்லா நேரங்களிலும் தேவன் பேசுவதை கேட்க முடியும். In the beginning, God. ஆதியிலே தேவன். Jesus said, you know what are the first words of Jesus' public ministry? இயேசுடைய பொது ஊழியத்தின் முதல் வார்த்தைகள் என்ன தெரியுமா? He spoke many words for 30 years. 30 ஆண்டுகள் பல வார்த்தைகளை அவர் பேசினார். That's at home. அது குடும்பத்திலே, வீட்டிலே. But public ministry began after his baptism. அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் அவருடைய பொது ஊழியம் ஆரம்பித்தது. And after his baptism, what are the first words that came out of his mouth? அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர் வாயிலிருந்து பிறந்த முதல் வார்த்தைகள் என்ன? Whatever is written in scripture. வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Those are the words that he spoke to Satan in Matthew 4:4. மத்தேயு 4:4 இந்த வார்த்தைகளை சாத்தானிடத்தில் அவர் பேசினார். Man shall live by every word that proceeds out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். And not on his food alone. அப்பத்தினாலே மட்டுமல்ல, ஆகாரத்தினாலே மட்டுமல்ல. Food is necessary. ஆகாரம் அவசியம்தான். Eat food 3 times a day. ஒரு நாளிலே 3 வேளை நமக்கு ஆகாரம் அவசியம். And listen to God the whole day. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு நாள் முழுதுமாய் வேண்டும். Remember when you eat your food. உங்கள் ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். I cannot live just by eating this. இந்த சாப்பாட்டை சாப்பிடுவதனால் மட்டுமே நான் பிழைத்து விட முடியாது. No, you're a fool. You think you can live just by eating 3 meals a day. ஒரு நாளிலே 3 வேளை சாப்பிடுவதனாலே பிழைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் புத்தியீனர்கள். Every word proceeds from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் நாம் பிழைப்போம். Every word. ஒவ்வொரு வார்த்தை. Let me ask all of you a straight question. உங்கள் எல்லாரையும் பார்த்து நேரடியாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். You don't have to answer to me, answer it to yourself. இந்த கேள்விக்கு பதில் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். Have you read through the whole Bible at least once? ஒரு முறையாவது வேதாகமம் முழுவதுமாய் வாசித்திருக்கிறீர்களா? From Genesis to Revelation. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை. When I was converted in 1959, 1959 ஆண்டு நான் மனம் திரும்பின பொழுது I was 19 and a half. அப்பொழுது எனக்கு 19 வயது.
I grew up in a Christian family. My father was a born again Christian. நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் அவர் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவராய் இருந்தார். He sent me to a good Sunday school. நல்ல ஓய்வு நாள் பாடசாலைக்கு என்னை அனுப்பினார். But I had never read the Bible in 19.5 years. ஆனால் 19 ஆண்டுகளாக நான் வேதத்தை முழுமையாய் வாசித்ததே இல்லை. Yeah, mostly the stories of Jesus and a few things like that in the Gospels I would read. சுவிசேஷங்களை வாசித்திருக்கிறேன், இயேசுவுடைய கதைகளை வாசித்திருக்கிறேன். So I decided I must read the Bible. ஆகவே நான் வேதத்தை படிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். I don't understand it all. அது எனக்கு எல்லாம் விளங்காவிட்டாலும் பரவாயில்லை. And in 6 months I read 6 மாதங்களிலே நான் முழு வேதத்தையும் வாசித்தேன். I was working. நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். While I was working, I read the whole Bible in my spare time. நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மீதி கிடைக்கக்கூடிய நேரத்திலே வேதம் முழுமையாக வாசித்தேன். I understood some things here and there. இங்கேயும் அங்கேயுமா ஒரு சில காரியங்களை விளங்கிக் கொண்டேன். But God saw my desire to hear தேவன் என்னுடைய வாஞ்சையை பார்த்தார். every word of God. Man shall live by every word of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். Even after 62 years now, I can't say that I understood every verse in the Bible. 62 ஆண்டுகள் ஆகியும் இப்பொழுது வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொல்ல முடியாது. But I'm learning more and more. ஆனால் அதிகமாக கற்றுக்கொள்கிறேன். Way back 62 years ago, God saw one thing. 62 ஆண்டுகள் முன்பதாக தேவன் ஒன்றை பார்த்தார். That I want to understand every word of God. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. And if you have not read through the whole Bible at least once, ஒரு முறை கூட நீங்கள் வேதாகமத்தை முழுமையாய் நீங்கள் வாசிக்கவில்லை என்றால், believe it or not, you are despising God. நீங்கள் தேவனை நீங்கள் அற்பமாய் எண்ணுகிறீர்கள், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும். God has taken the trouble to write scripture. வேதத்தை எழுதுவதற்கு தேவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார். And he has given you the ability to read. வாசிக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். And he's given you a full Bible in your own language. உங்களுடைய சொந்த மொழியிலேயே உங்களுக்கு முழு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். And you have not read through it even once. நீங்கள் ஒரு முறை கூட அதை வாசிக்கவில்லை என்றால், is there any other way of insulting God? தேவனை நிந்திப்பதற்கு வேற ஏதாவது வழி இருக்கிறதா? Supposing you love your wife very much. உங்களுடைய மனைவியை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள். And you are away from her on another town. மனைவி விட்டு தூரமாக இருக்கிறீர்கள். And she sends you a letter. உங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். 10 pages. 10 பக்கங்கள் எழுதி இருக்கிறார்கள். It took a long time to write 10 pages. 10 பக்கங்கள் எழுதுவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். And you read one sentence here, one sentence here and leave it. ஏதோ இங்க ஒரு வாக்கியம் அங்கே ஒரு வாக்கியத்தை வாசித்து விட்டு அந்த கடிதத்தை போட்டு விடுகிறீர்கள். Can I really believe that you love your wife? உண்மையாலுமே மனைவியை நேசிக்கிறீர்கள் என்று என்னால நம்ப முடியுமா? If she took the trouble to write 10 pages and you read about 10-20 sentences in it. அவர்கள் 10 பக்கங்கள் எழுதுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள், நீங்களோ 10 வாக்கியங்களை மட்டும் வாசித்து விட்டீர்கள். Don't say you love God if you're not interested in knowing what he said in his word. தேவன் தம்முடைய வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய விருப்பமில்லை என்று சொன்னால் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். Our life must flow out of our love for the Lord. நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாய் தான் நம்முடைய வாழ்க்கை வழிந்தோட வேண்டும். We love God we show our love by obedience. நாம் கீழ்ப்படிதல் மூலமாக நாம் அவர் மீது அன்பாய் இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம். If you love me, keep my commandments. என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். Lord, I love you. ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். I want to keep your commandments. உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். All of them. எல்லாவற்றையும். How do I know what they are? அவைகள் என்ன என்று எப்படி எனக்கு தெரியும்? I have to read the Bible. நான் வேதத்தை வாசிக்க வேண்டும். For example, உதாரணமாக, many years ago, அநேக ஆண்டுகள் முன்பாக I had to return some money to the government that I had not paid properly. நான் ஒழுங்காக செலுத்தாத பணத்தை நான் அரசாங்கத்துக்கு திரும்ப செலுத்த வேண்டியிருந்தது. In my unconverted days, I had done some cheating of the government. நான் மனம் திரும்பாத நாட்களிலே அரசாங்கத்தை ஏமாற்றினேன். So when I got converted, I wanted to return it. ஆகவே நான் மனம் திரும்பின பிறகு அவைகளை திருப்பி செலுத்த விரும்பினேன். And I read in Numbers chapter 5. நான் என்னாகமம் 5ஆம் அதிகாரத்திலே வாசித்தேன். That when Numbers 5 verse 6. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். When a man acts unfaithfully against the Lord. தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் உண்மை கட்டளை மீறி இருந்தால் he is guilty. அவன் குற்றவாளி. He must confess his sin. அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். Verse 7. 7ஆம் வசனம். He must confess the sin he has committed. அவன் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவன். That is to the Lord. தேவனிடத்திலே. And if it is to man also. மனிதனிடத்திலே பாவம் செய்தால் மனிதனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். And then he must make restitution in full for the wrong that he has done.
அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் அவன் அதை திருப்பி செலுத்த வேண்டும். And when he pays back the money, he must add 20% of it and give it to the one he has wronged. அந்த அபராதத்தை 1/5 அதிகமாய் கூட்டி 20% கூட்டி கொடுக்க வேண்டும். I said, Lord, I want to do that. நான் இந்த வாசித்த உடனே ஆண்டவரே, நான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். If you love me, keep my commandments. என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். I did it. நான் செய்தேன். I would not have known it if I had not read the Bible. நான் வேதத்தை வாசிக்காதிருந்தேன் என்று சொன்னால் இதை நான் அறிந்திருந்திருக்க மாட்டேன். Zacchaeus did it when he realized when he give back money, he says, I will add and give back 4 times. 4 மடங்கு அதிகமாய் நான் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துவேன் என்று சகேயு சொன்னார். Just one example. நான் ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். There are many things like that. இது போன்ற பல காரியங்கள் இருக்கிறது. See, let me turn to Philippians chapter 2 now. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். Philippians 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். Quite an amazing verse here. வியக்கத்தக்க ஒரு வசனம். He's writing about Timothy in verse 19. 19ஆம் வசனத்தில் தீமோத்தேயை பற்றி அவர் எழுதுகிறார். He says, verse 19, I want to send Timothy to you. தீமோத்தேயை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்கிறார். And see the 2 things he says about him in verse 20 and 21. 20-21 வசனங்களிலே அவர் சொல்லக்கூடிய 2 காரியங்களை கவனியுங்கள். I have many co-workers, Paul says. எனக்கு பல உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். But I don't have anybody like Timothy. ஆனால் தீமோத்தேயை போல வேறு யாரும் எனக்கு இல்லை. He is the best. அவன் சிறந்தவர். He's not saying the others are not born again. மற்றவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்று சொல்லவில்லை. He's not saying the others are not good preachers. மற்றவர்கள் நல்ல பிரசங்கியார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. But someone who is genuinely concerned for the welfare of God's people. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய உண்மையான காரியங்களை விசாரிக்கிறவர். He is number 1. தீமோத்தேயு தான் முதலாவது. Do you want a testimony like that? இது போன்ற சாட்சி உங்களுக்கு வேண்டுமா? There are many fine elders. அநேக நல்ல மூப்பர்கள் இருக்கிறார்கள். But here is a brother who is the best, who's most concerned about the flock. ஆனால் மந்தையை குறித்து அதிகமாய் கரிசனை கொண்டிருக்கக்கூடிய மிகவும் சிறந்த உடன் ஊழியர் இவர்தான். What about the others? மற்றவர்களை குறித்து என்ன? Verse 21, they all seek after their own interests. மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவிலேயே தேடுகிறார்கள். And when they have a little spare time, they think about the needs of the flock. கொஞ்சம் நேரம் ஏதாவது அதிகப்படியாக கிடைத்தால் மந்தையை குறித்து எண்ணுகிறார்கள். But otherwise, they're fulfilling the needs of the flock is because they are appointed an elder, they have to do something. மூப்பராய் நியமிக்கப்பட்டிருக்கிறார், என்ன செய்வது, சபையினுடைய காரியங்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சபையின் காரியங்களை செய்கிறார். But it's not the primary thing in their heart. ஆனால் அது இதயத்திலே பிரதானமான ஒரு விருப்பம் அல்ல. They don't seek the interests of Jesus Christ, but they seek their own interests. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை தேடாமல் தங்களுக்குரியவளை தேடுகிறார்கள். I want to ask you, my dear brothers, அருமையான சகோதரர்களே, நான் கேட்கிறேன், if someone were to examine every part of your life, private life, public life, everything, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும், உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, பொதுப்படையான வாழ்க்கை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் என்றால், your office life, உங்களுடைய அலுவலக வாழ்க்கை, your factory life, உங்களுடைய தொழிற்சாலையில் உள்ள வாழ்க்கை, if you're a businessman, your business life, நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தால் தொழில் வாழ்க்கை, can they say about your life உங்களுடைய வாழ்க்கையை குறித்து இப்படி சொல்ல முடியுமா? that you seek the things of Christ first, நீங்கள் முதலாவது கிறிஸ்துவுக்கானவைகளை தேடுகிறீர்கள், not your own interests? உங்களுடைய சொந்த விருப்பங்களை அல்ல. Then Paul will list you along with Timothy. அப்படியானால் பவுல் உங்களையும் தீமோத்தேயுவுக்கு அந்த பட்டியலிலே கொண்டு வருவார். It's the Holy Spirit inspiring Paul to say Timothy is unique. தீமோத்தேயு இந்த விஷயத்திலே விசேஷித்தவனாய் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஏவி பவுலை எழுத சொல்கிறார். I read that many times and I say, Lord, I want to be like that. பல சமயங்களிலே நான் இதை வாசித்திருக்கிறேன், ஆண்டவரே இப்படி நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறேன். If I was working with Paul, Paul should be able to say that about me. நான் பவுலோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவனா இருந்தால் பவுல் என்னை குறித்து இப்படி சொல்ல வேண்டும். That's more important than how well I can preach or all that. எவ்வளவு நேர்த்தியாக நான் பிரசங்கிக்க முடியும் என்பதை காட்டிலும் இது விசேஷித்தமானது. He's not saying that Timothy is the best preacher. தீமோத்தேயு சிறந்த பிரசங்கியார் என்று சொல்லவில்லை. Maybe some of his other co-workers were better preachers. அவர்களிலே மற்ற சில உடன் ஊழியர்கள் சிறந்த பிரசங்கியார்களாக இருந்திருக்கலாம். But not seeking his own interest, but the interest of Christ, Timothy was number 1. ஆனால் தன்னுடைய விருப்பத்தை அல்லாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை தேடுகிறதிலே முதல் நம்பர் தீமோத்தேயு. If you continue like that, நீங்கள் இப்படி தொடர்ந்து இருப்பீர்களானால்,
you'll have a glorious life and come to a wonderful testimony. உங்களுக்கு அருமையான மகிமையான வாழ்க்கை இருக்கும், அற்புதமான ஒரு சாட்சி இருக்கும். See, we can observe a person for a long time. ஒரு நபரை நீண்ட நாட்கள் நாம் கூர்ந்து கவனிக்கலாம். But it's only if you are passionate about seeking the interest of Christ that you'll end well. ஆனால் கிறிஸ்துவினுடைய காரியங்களை தேடுவதற்கு ஒரு ஆழ்ந்த ஒரு தாகம் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை நேர்த்தியாய் முடிக்க முடியும். See, it says in 1 Corinthians 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1 Corinthians, chapter 9. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். Verse 24. 24ஆம் வசனம். Everybody can run in a race, but only one person comes first. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தய முதல் வருவான், பந்தய பொருளை பெறுவான். And the wonderful thing he tells the Corinthians is, all of you can come first. அற்புதமான காரியம் கொரிந்தியருக்கு சொல்கிறார் என்னவென்றால், நீங்கள் எல்லாருமே முதல் வர முடியும். He's telling all the Corinthian church, you all run in a way that you will all win. நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி கொரிந்து சபை முழுமைக்கும் சொல்கிறார். The Christian race, everybody can come first. கிறிஸ்தவ ஓட்ட பந்தயத்தில் எல்லாருமே முதல் வர முடியும். But when a person is running a race, ஒரு மனிதன் ஓட்டத்தை ஓடும் பொழுது, if he is concentrating on other things, he's not going to win. மற்ற காரியங்களிலே கவனம் சிதறும் என்று சொன்னால் ஜெயிக்க மாட்டான். I've got to reach the end of the race. நான் அந்த கடைசி கோட்டை போய் அடைய வேண்டும். Those are the people who have a glorious finish in their life. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் தங்களுடைய வாழ்க்கையில மகிமையான ஒரு முடிவு இருக்கும். We have seen in many Olympic games and other games so many people who start well. விளையாட்டுகளிலே மற்ற ஓட்ட பந்தயங்களிலும் நிறைய பேர் நன்றாக ஆரம்பிப்பார்கள். Many people who started well came last finally. நன்றாக ஆரம்பித்தவர்களில் அநேகர் கடைசியில வருவார்கள். You've seen that in the Christian life too. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நீங்கள் எப்படி பார்க்கலாம். Hebrews chapter 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் verse 7. 7ஆம் வசனம். Remember those who led you and who spoke the word of God to you. உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. But think of one thing he says. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். And in the margin of my Bible it reads like this. என்னுடைய வேதாகமத்தின் விளக்க உரையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Consider how they ended their life. தங்களுடைய வாழ்க்கையை எப்படி முடித்தார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Can you read the Tamil? அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. It's very clear. தமிழில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. How did they end their life? அவருடைய வாழ்க்கை எப்படி அவர்கள் முடித்தார்கள்? Then imitate their faith. அதற்கு பிறகு அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். There are many brothers who started well who did not end well. அநேக நன்றாக ஆரம்பித்து அநேக நல்ல சகோதரர்கள் நன்றாக முடிக்கவில்லை. If you have been with CFC long enough, நீங்கள் CFCல அதிக வருடம் இருந்திருப்பீர்கள் என்றால், you know some elders who started well but they did not end well. நல்ல விதத்திலே ஆரம்பித்த சில மூப்பர்களை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் நன்றாக முடிக்கவில்லை. We have problems in different churches with elders. பல சபைகளில் மூப்பர்களிடத்திலே பிரச்சனை இருக்கிறது. In the early days when the work started in Tuticorin, some people fell away very soon. Elders. ஆரம்ப காலத்திலே தூத்துக்குடியிலே நம்முடைய சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சில மூப்பர்கள் சீக்கிரமாக விழுந்து விட்டார்கள். Some stayed on longer in other churches. சில சபைகளிலே அநேக நாட்கள் அநேக ஆண்டுகள் சிலர் இருந்திருக்கிறார்கள். We have one brother who was an elder in Chennai. சென்னையிலே ஒரு சகோதரர் மூப்பராக இருந்தார். And he was removed. அவர் அதிலிருந்து நீக்கப்பட்டார். You all know him. நீங்கள் எல்லாம் அவர் யார் என்று அறிந்திருக்கிறீர்கள். Then he came to Bangalore. அதற்கு பிறகு அவர் பெங்களூருக்கு வந்தார். We made him an elder again, gave him a second chance. அங்கே இரண்டாம் தருணம் கொடுத்து அங்கேயும் அவரை மூப்பராக்கினோம். Again he fell away. மீண்டுமாய் விழுந்து விட்டார். And now he is spending his time criticizing CFC. எப்பொழுது அவர் நேரத்தை எப்படி செலவு செய்கிறார் என்று சொன்னால் CFCயை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். What shall I say? நான் என்ன செய்யட்டும்? Consider how they end their life, not how they began. அவர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் என்று அல்ல, அவர்கள் எப்படி முடித்தார்கள் என்று அவர்களை முடிவை சிந்தித்து பாருங்கள். Not how much Bible knowledge they have. அவர்கள் எவ்வளவு வேத அறிவு இருக்கிறது என்று அல்ல. We had a couple of brothers in Kerala. கேரளாவிலே ஒரு சில சகோதரர்கள் இருந்தார்கள். Started very well. நன்றாக ஆரம்பித்தார்கள். One of the very first brothers in Kerala. கேரளாவிலே முதல் வந்த சகோதரர்கள் அவர்கள். And he fell away. ஆனால் விழுந்து விட்டார்கள். Senior elder for many years. அநேக ஆண்டுகளாக மூத்த மூப்பர்களாக இருந்தார்கள். Fell away. விழுந்து விட்டார்கள். And took with him the building which CFC people had paid for. CFC மக்கள்
கொடுத்த காசிலே கட்டின கட்டடத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். Did we fight with them? நாம் அவர்களோடு கூட சண்டை போட்டோமா? Take it. இல்லை, எடுத்துக்கொள்ளுங்க. We have a brother in Madurai. மதுரையிலே ஒரு சகோதரர் இருந்தார். With CFC for many years. அநேக ஆண்டுகளாக CFC இருந்தார். Did a lot of good work. நல்ல வேலையை செய்தார். Like the Lord told the leader in Ephesus. எபேசு தலைவருக்கு தேவன் சொன்னது போல So many good things in you. அநேக நல்ல காரியங்கள். This is good. இவைகள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் சில காரியம் மிக மோசமா இருக்கிறது. That I'm going to remove you from an elder and I'll remove my presence from your church. நான் மூப்பர் என்ற ஸ்தானத்தில் உன்னை நீக்க போகிறேன், அந்த சபையில உன்னுடைய பிரசனத்தையும் நான் எடுத்து விட போகிறேன் என்று சொன்னார். Jesus did not just shut his eyes to all the good things. நல்ல காரியங்களுக்கெல்லாம் இயேசு கண்களை மூடிக்கொள்ளவில்லை. Yeah, you did those good things, but this is so bad that I'm going to remove you. நீ நல்ல காரியங்களும் செய்தாய், நல்லதுதான். ஆனால் இப்பொழுது செய்த காரியம் மிக மோசமா இருக்கிறது. ஆகவே உன்னை நான் நீக்க போகிறேன். That's what happened in Madurai too. Pardon me? That's what happened in Madurai also. மதுரையிலும் இப்படிதான் நடந்திருக்கிறது. He also taken the building. I say, okay, I'm not going to fight for that. அவரும் கட்டடத்தை எடுத்துக்கொண்டார். சரி என்று சொல்லிவிட்டோம், நாம் ஒரு இடத்துல போராட மாட்டோம். We don't fight with flesh and blood. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. We don't fight for earthly property. பூமிக்குரிய சொத்துக்காக நாம் சண்டை போடுவதில்லை. We fight with the spiritual forces of wickedness in the heavenly places. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. It is spiritual property in the heavenly places that we are guarding and fighting for. ஆவிக்குரிய உன்னதங்களில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சொத்து, அவைகளுக்கு தான் நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் போராட வேண்டும். On earth, if they take your coat, you say you can take your shirt also. இந்த பூமியிலே உங்களுடைய மேல் ஆடையை எடுத்துக்கொண்டால் சட்டையை எடுத்து கொடுத்து விடுங்கள். We don't fight for earthly things. பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம் சண்டை போடுவதில்லை. It is the proof that we do not live for those earthly things. நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக வாழ்வதில்லை என்பதற்கு நிரூபணம் இதுதான். மேலங்கை எடுத்துக்கொண்டால் சட்டையை எடுத்துக்கொள். Judas Iscariot had a bag full of money. யூதாஸ் காரியத்துக்கு பணம், பை நிறைய பணம் இருந்தது. Not one bit of that money was given by people for Judas. அதிலே ஒரு பணம் கூட யூதாசுக்காக கொடுத்த பணமே இல்லை. People who appreciated Jesus so much gave that money. இயேசுவை மெச்சிக்கொண்டு இயேசுவுக்காக அந்த பணத்தை கொடுத்தார்கள். But Judas took it. ஆனால் யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொண்டார். You've seen that also. நாம் இதையும் பார்த்திருக்கிறோம். We go preaching in many places, people appreciate and give their money. நாம் பல இடங்களிலே பிரசங்க போயிருக்கிறோம், மக்கள் அதை மெச்சிக்கொண்டு பணத்தை கொடுக்கிறார்கள். And the local elder thinks it's his and takes it and uses it. ஸ்தல சபையில் உள்ள மூப்பர் தன்னுடைய பணம் என்று எண்ணி அதை எடுத்து பயன்படுத்துகிறார். Did Jesus go fighting with Judas for that money? அந்த யூதாஸ் காரியத்தை வைத்து இந்த பணத்திற்காய் இயேசு போராடினாரா? He never even asked him anything. யூதாஸ் காரியத்திலே ஒன்றையும் கேட்கவில்லை. Okay, if you want to take it and destroy your life, go ahead and destroy it. அதை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொள்ள வேண்டுமா? சரி. Dear brothers, let these be a warning to you. அருமையான சகோதரர்களே, இது நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கட்டும். You know that children, Israel was divided into two nations. இஸ்ரவேல் தேசமானது இரண்டு பங்காக பிரிந்திருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். The time of Solomon's son Rehoboam. சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாமுடைய நாட்களிலே it was called Israel and Judah. அது இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் அழைக்கப்படுகிறது. And about 730 years before Christ, கிறிஸ்துவுக்கு 730 ஆண்டுகள் முன்பதாக the Assyrians came and captured the northern nation of Israel. அந்த வட தேசமாகிய அந்த இஸ்ரவேல் வட தேசத்தை அசிரியர்கள் வந்து கைப்பற்றினார்கள். Because they were all going after idolatry, the Israelites. என்றால் அவர்கள் எல்லாரும் விக்கிரகத்துக்கு பின்பாக சென்றபடினாலே 125 years later, 125 ஆண்டுகளுக்கு பிற்பாடு the nation of Judah also went into idolatry. யூதா தேசமும் விக்கிரகங்களுக்குள்ளாக சென்றது. And the Lord sent his prophets like Jeremiah to Judah. எரேமியாவை போல தீர்க்கதரிசிகளை யூதாவுக்கு தேவன் அனுப்பினார். And you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Learn a lesson from what happened to Israel. இஸ்ரவேலுக்கு நடந்த சம்பவத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். If you don't learn a lesson, same thing will happen to you. நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கும் அதே காரியம் நடைபெறும். They did not care. அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. Jeremiah preached for 46 years. 46 ஆண்டுகளாக எரேமியா பிரசங்கித்தார். Did not care for him. அவரை பொருட்படுத்தவே இல்லை.
they got captured by the Babylonians and became captives for 70 years. பாபிலோனிய ராஜ்யம் அவர்களை சிறை பிடித்தது. 70 ஆண்டுகள் அவர்கள் சிறை கைதிகளாக இருந்தார்கள். Why? ஏன்? They did not take a lesson from somebody else who was their brother who had failed. தங்களுடைய சகோதரனாய் இருந்த வேறொருடைய வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. Do you take a lesson from some of your brothers who have failed, who are also elders? மூப்பொருளாய் இருந்த உங்கள் சகோதரருடைய வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டீர்களா? What lesson have you learned? என்ன பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? Dear brothers, let us humble ourselves. அருமையான சகோதரர்களே, நம்மை நாமே தாழ்த்துவோம். Let us glory only in the cross of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே மாத்திரம் நாம் மேன்மை பாராட்டுவோம். By which the world is dead to us and we are dead to the world. நாம் இந்த உலகத்திற்கும் உலகம் நமக்கும் மரித்திருக்கிறோம். And let us have the motto that John the Baptist had till the end of his life. யோவான் ஸ்நானகன் தன் வாழ்க்கையின் முடிவில் வரை வைத்திருந்த அந்த காரியத்தையே நாம் குறிக்கோளாய் வைத்துக் கொள்வோம். John the Baptist has been a great hero of mine all my Christian life. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமாக யோவான் ஸ்நானகன் எனக்கு ஒரு ஹீரோவாக கதாநாயகனாக இருந்திருக்கிறார். And even more so now. அப்பொழுது இருந்த காட்டிலும் இப்பொழுது அதிகமாக எனக்கு இருக்கிறார். Because John the Baptist prepared the nation of Israel for the first coming of Christ. கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்கு இஸ்ரவேல் என்கிற தேசத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். And you and I are to prepare God's people for the second coming of Christ now. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நாம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். Study the life of John the Baptist. இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையா இருந்தது. He was very disciplined in the eating of food. அவர் ஆகாரம் புசிப்பதிலே ஒழுக்கமுள்ளவராய் இருந்தார். He was very simple in his clothes. தன்னுடைய ஆடை அணிவதிலே எளிமையாக இருந்தார். He did not care for people's opinions. ஜனங்களுடைய அபிப்பிராயத்திற்கு சற்றேனும் அவர் பொருட்படுத்தவில்லை. His message was only repent, repent, repent. அவருடைய செய்தி எல்லாம் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. And here was the motto of his life for himself. அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு வைத்திருந்த அந்த ஒரு குறிக்கோள். Make that your motto too. இதை உங்களுடைய குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். I have made it mine. எனக்கு அதை இலக்காய் வைத்துக் கொண்டேன். John 3 verse 30. யோவான் 3:30. Remember this all your life. வாழ்க்கை முழுவதுமாய் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Christ must increase, I must decrease. கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். The more I decrease, the more Christ. எந்தளவு அதிகமாய் நான் சிறுகிறேனோ. My dear brothers, fall on your face before God. என் அருமையான சகோதரர்களே, முகங்குப்புற தேவனுக்கு முன்பாக விழுங்கள். And ask him whether that is true in your life. இந்த வசனம் என் வாழ்க்கையில மெய்யா இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். And you stand before God and say, Lord, my passionate desire is that Christ might increase and I will decrease. ஆண்டவரே, என்னுடைய தீராத வேட்கை கிறிஸ்துவிலே பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். That I will become smaller and smaller and smaller, that Christ will be more and more in my life. நான் சிறியனாய் போக வேண்டும், கிறிஸ்து என் வாழ்க்கையிலே பெரியவராய் ஆக வேண்டும். Then there will be such a powerful anointing on your words. அப்படியானால் உங்களுடைய வார்த்தையில அவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கும். The Lord will be able to build his church through you. தேவன் உங்கள் மூலமாய் சபையை கட்டுவார். So many boring sermons are because people want to increase themselves. That's why. ஜனங்கள் தாங்களாக பெருக வேண்டும் என்று எண்ணுவதனாலே தான் அநேக போர் அடிக்கக்கூடிய பிரசங்கங்கள். Say, Lord, I want to die. ஆண்டவரே, நான் மரிக்க வேண்டும். I want to glory only in the cross of Jesus, whereby the whole world is dead to me. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே மட்டுமே நான் மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த சிலுவையின் மூலமாக இந்த முழு உலகம் எனக்கு மரித்திருக்கிறது. And I am dead to the world. நான் உலகத்துக்கு மரித்திருக்கிறேன். So let me conclude with one verse. ஒரு வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். Jeremiah chapter 29. எரேமியா 39ஆம் அதிகாரம். I hope you will all believe this verse. நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை நம்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன். Jeremiah chapter 29. எரேமியா 29ஆம் அதிகாரம். Take this as a personal promise, each of you, my dear brothers, take it as a personal promise from God to you. என் அருமையான சகோதரர்களே, இதை நீங்கள் தனிப்பட்ட வாக்குத்தத்தமாக தேவனிடத்தில் உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். For you personally. தனிப்பட்ட விதத்திலே உங்களுடைய வாக்குத்தத்தம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். Put your name there first. முதலாவதா உங்கள் பேரை அங்கே போடுங்கள். Put your name. உங்களுடைய பேரை அங்கே போட்டுக்கொள்ளுங்கள். And then say, the Lord says to you, calling you by your name. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், அந்த இடத்திலே உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். Jeremiah 29:11. எரேமியா 29:11. I know the plans I have for you,
உங்களுக்கு என்று உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், திட்டங்களை நான் அறிவேன். Plans for your welfare. உங்களுடைய சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்கள். Good plans. நல்ல திட்டங்கள், நன்மையான திட்டங்கள். To give you a future. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக. Remove all calamity from your life. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளதான எல்லா கலகத்தையும் நான் நீக்கப்படும்படியாக. Do you want that? உங்களுக்கு வேண்டுமா? Verse 12, then call upon me. அப்படியானால் 12ஆம் வசனம், நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள். Pray to me. என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். For that to be fulfilled, God's plan. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும்படியாக. I will listen to you. நான் அப்பொழுது உங்களுக்கு செவி கொடுப்பேன். If, verse 13, you seek me with all your heart. எப்பொழுது என்று சொன்னால் உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால். 13ஆம் வசனம். All your heart say, Lord, the plan you have for my life, fulfill it before I leave this earth. ஆண்டவரே, இந்த பூமியை விட்டு நான் போவதற்கு முன்பதாக நீர் என்னை குறித்து வைத்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. Jesus said at the end of his life, இயேசு தன் வாழ்க்கை முடிவிலே சொன்னார் in John 17:4, யோவான் 17:4, Father, I glorified you on earth by finishing the work you gave me to do. ஆண்டவரே, நீர் எனக்கு நியமித்திருக்கக்கூடிய கிரியைகளை செய்து முடித்தபடினாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். I said that many times. பல சமயங்களில் நான் அப்படி சொல்கிறேன். Father, I want to finish the work you planned for me before I was born. ஆண்டவரே, நான் பிறப்பதற்கு முன்பதாகவே நீர் எனக்கென்று நியமித்த கிரியைகளை ஆண்டவரே நான் முடிக்க வேண்டும். And if I have to live to 120 years, I'm ready to live. Even if I'm 120 ஆண்டுகள் இதற்காக நான் வாழ வேண்டுமானால் நான் வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். I want to finish the work you've given me to do. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கக்கூடிய கிரியைகளை நான் செய்து முடிக்க வேண்டும். If I finish, then I don't want to live here one more day. ஆண்டவரே, அதை முடித்து விட்டால் அதற்கு பிறகு ஒரு நாள் கூட அதிகப்படியாக நான் வாழ விரும்பவில்லை. Have a passion in your life to finish the work God planned for you before you were born. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கு என்று நியமித்த கிரியைகளை எப்படியாவது ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான தீராத வேட்கை உங்களுக்கு உண்டாக வேண்டும். You believe Jeremiah 29:11. எரேமியா 29:19 நீங்கள் நம்புகிறீர்களா? God has made for you. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள். Some of those plans were messed up because you chased after money. சில திட்டங்கள் நீங்கள் பணத்தின் பின்னாக போனபடினாலே அவைகள் குழம்பி விட்டது. Some of those plans were messed up because you chased after your own honor. உங்களுடைய சொந்த கனத்தை தேடி பின்னால் போனபடினாலே அந்த திட்டங்கள் குழம்பிப்பட்டு விட்டது, சீர்குலைந்து விட்டது. You didn't put God first in so many areas of your life, so some of that plan was messed up. அந்த சில திட்டங்கள் சீர்குலைந்து போய்விட்டது. ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனை முதன்மையாக வைக்கவில்லை. Never mind. கவலைப்படாதீர்கள். You are not dead yet. இன்னுமாய் நீங்கள் மரிக்கவில்லை. There's a saying in English, while there is life, there is hope. ஜீவனுள்ள மட்டும் நம்பிக்கை உண்டு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. You're alive. நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள். You can still repent. இன்னும் மனம் திரும்ப முடியும். Lord, I'm sorry. I'm discovering now the areas of my life where I sought my own. ஆண்டவரே, என்னுடைய சொந்த காரியங்களை தேடின பகுதிகள் எல்லாம் இப்பொழுது நான் உணர்கிறேன். ஆண்டவரே, I was supposed to be a tremendous blessing in my local church and I am not. ஆண்டவரே, என்னுடைய ஸ்தல சபையில் அதிகமான பெருத்த ஆசீர்வாதம் இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லை. ஆண்டவரே, Lord, help me. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். One thing from today, never to seek my own in anything. ஒரு காரியம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இனிமேல் எனக்கானதை நான் தேடாதிருப்பேன், but to seek the things that are Christ. ஆனால் கிறிஸ்துவுக்கானவைகளை நான் தேடுவேன். So that you might increase and I will decrease. நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். Don't think that you can increase and Christ can also increase. Impossible. நீங்களும் பெருக வேண்டும், கிறிஸ்துவும் பெருக வேண்டும் என்று நீங்கள் என்ன வேண்டாம், அது கூடாத காரியம். You want to be known as a great man of God and you want Christ to increase. நீங்கள் பெரிய தேவ மனிதன் என்று அறியப்பட வேண்டும், கிறிஸ்துவும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Forget it. மறந்து விடுங்கள். Don't desire to be known as a great man of God. பெரிய தேவ மனிதன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டாம். Jesus Christ be exalted, that's all. கிறிஸ்து மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும், அவ்வளவுதான். That be the passion of your heart. அதுவே உங்களுக்கு இருதயத்தின் தீராத வேட்கையா இருக்கட்டும். Lord, I want to decrease and decrease and decrease in the eyes of others. ஆண்டவரே, நான் சிறுக வேண்டும். In the eyes of other people. மற்றவர்களுடைய கண்களிலே less and less and less and less. குறைவுபட்டு want to come towards zero in the eyes of others. ஆண்டவரே, பூஜ்யத்திற்கு நேராக வர வேண்டும். So that Christ will be everything. கிறிஸ்துவே எல்லாமா இருக்க வேண்டும். That was the main secret of John the Baptist's life. யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையின் ரகசியம் இதுதான், பிரதான ரகசியம். That's why Jesus said there's never been a greater prophet than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி பிறந்ததில்லை என்று ஆகவேதான் இயேசு சொன்னார். My brothers, you and I can be like that. என் அருமையான சகோதரர்களே, நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியும். If you have the same desire. உங்களுக்கும் இதே வாஞ்சை இருக்குமானால். I wish I could go on, but it's getting late for you. நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று எண்ணுகிறேன், நான் உங்களுக்கு தாமதமாகிவிட்டது.
but God can speak to you. தேவன் உங்களோடு கூட பேச முடியும். So if God has spoken to you now, don't let it stop. தேவன் இப்பொழுது உங்களிடத்தில் பேசியிருந்தால் அது நின்று விட வேண்டாம். I may stop. நான் பேசுவதை நிறுத்தி விடலாம். But let God continue to speak to you. தேவன் தொடர்ந்து உங்களோடு கூட பேசட்டும். Tonight, when you're in bed, as you lie down, நீங்கள் இன்று இரவு படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது, Lord, speak to me. ஆண்டவரே என்னோடு கூட பேசும். Remind me of what you spoke to me earlier. எனக்கு முன்பாக பேசின காரியங்களை ஆண்டவரே எனக்கு நினைவுபடுத்தும். And give me a strength of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பலனை எனக்கு தாரும். Fill me afresh with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் என்னை புதுமையாய் நிரப்பும் ஆண்டவரே. Not to boast about it or testify about it. ஆண்டவரே இதை குறித்து சாட்சி சொல்லுவோ பெருமை பாராட்டுவல்ல. When the bulb in your room gets lighted, it doesn't have to shout and make a noise. உங்கள் அறையில் இருக்கக்கூடிய அந்த மின் விளக்கு எரியும் பொழுது அது சத்தம் போட்டு நான் எரிகிறேன் என்று சொல்ல தேவையில்லை. It doesn't have to shout. Everybody will see it. நீங்கள் சத்தம் போட வேண்டாம், எல்லாரும் பார்ப்பார்கள். When a tube light starts making a noise, something is wrong with it. ஒரு டியூப் லைட் சத்தம் போட ஆரம்பித்தால் அதில் ஏதோ கோளாறு என்று அர்த்தம். A good light does not make any noise. நல்ல ஒரு டியூப் லைட் சத்தம் போடாது. If the light of God is burning through you, people will see it. உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய விளக்கு ஒளி பிரகாசிக்கும் என்று சொன்னால் ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். I love you all, my dear brothers. God bless you. அருமையான சகோதரர்களே, உங்கள் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I mentioned some bad examples in Tamil Nadu, but we have some excellent examples in Tamil Nadu also. தமிழ்நாட்டிலே சில மோசமான மாதிரியான சகோதரர்கள் இருந்தாலும் நல்ல அருமையான மாதிரி உள்ள சகோதரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். I praise God. நான் தேவனை துதிக்கிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, every good and perfect gift comes only from above. ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்தே வருகிறது. That's what your word says in James chapter 1. ஆண்டவரே, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. Nothing good and perfect can come from us. எங்களிடத்திலிருந்து எந்த நன்மையும் பூரணமான வரம் பிறப்பதில்லை ஆண்டவரே. So we want to be open to you, Lord. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் திறந்தவர்களாக இருக்க விரும்புகிறோம். All those good and perfect gifts you want to give us. ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய நன்மையான பூரணமான ஈவுகளை ஆண்டவரே எங்களுக்கு தர விரும்புவது. Through us to others. எங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தருவீராக. And when they receive it, அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, and they are blessed, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, they come to thank us. எங்களுக்கு நன்றி சொல்ல வரும் பொழுது, help us to give you the glory. உமக்கே அந்த மகிமையை செலுத்த உதவி செய்யும். People see that it was not us, but it was the tree that bore the fruit. இது நாங்கள் அல்ல, மரம் தான் அந்த கனியை கொடுத்தது என்று சொல்லட்டும் ஆண்டவரே. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. Praise the name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. Amen. 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 I didn't anticipate speaking so long, but thank you for listening patiently. நான் இவ்வளவு நேரம் பேசுவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நீங்கள் இவ்வளவு நேரம் இருந்து கவனித்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். God bless you all. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.